உன் ஃபேமிலி பத்தி பயங்கரமான பில்டப் போட்டிருக்காங்க மணி. பாப்போம். மணி செட் செட். என்ன மச்சான் நடக்குது? செட். குட் பாய். பிளட்ஸ். குட் பாய். மணி ரோல். என்ன மச்சான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இருக்குது. சார் உங்க சட்டை கொஞ்சம் அவருங்க. எதுக்கு? அதுக்கு போட போறியா? வந்து பாரு என்ன பண்ணுதுன்னு. பிச்சு போய் ஒளிஞ்சுக்கோ. எதுக்கு? உன்னோட கப்பை வச்சு நீ எங்க இருக்க நாய் கண்டுபிடிக்க போகுது. என்னடா ஐஸ் பாய் விளையாட்டுலாம் விளையாட சொல்ற மாமா? இப்ப என்ன பண்றது? நான் கண்ண மூடி இருக்கலாம் மச்சான். மணி சர்ச். மணி go find him. மணி லீவ் இட். ஐயோ விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதே. டேய் அதுக்கு நாய் பல்லு இல்லடா, சிங்கம் பல்லா இருக்கும் போல இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வாசு மாடியில தள்ளி விட்டாடா. என்னடா சொல்றாரு? வாசு தான் என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தினான்னு சொல்றாரா? ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்னா வாசு உயிரே கொடுப்பான். நம்பாதீங்கடா, எல்லாரும் கொலை பண்ண கொலகார பாவி. இப்ப என்னடா சொல்றாரு? இல்லடா, நீங்கெல்லாம் ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவர் நர்ஸ் பாத்துப்பாங்க, நீ எங்க கூட கிளம்பா. ஆவண்ட மச்சான், பாரா எப்படி கெஞ்சுறாரு. இவருக்கு என்ன விட்டா வேற யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க, இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. சுமாரியா ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு? ஏன் நைட்ல இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா? சாரி 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 சாரி, என் ரூம்மேட் நெல்சன் இருக்கார்ல, அவர் தெரியாம மாடியில இருந்து தடுக்கி விட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல. இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்ன ஹாஸ்பிட்டல்? காமாட்சி ஹாஸ்பிட்டல். நம்ம பஸ் டிக்கெட் வாசிக்கிட்டு இருக்குடா. அடா பாவி, அண்ணே ஆட்டோ தூக்குங்க. ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? இவ்வளோ இடம் இருக்கு, போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். சுண்டல் வைக்கிற 3 பேர் வரணும். நம்மளே நினைச்சாலும் வாசுவை விட்டு பிரிய முடியல போறேன். நாம யாரு? நான் தான் அதான் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த கரகாட்டம் சார் சும்மா இருங்க சார். நோய் நோய் நோயின்ட்டு அவருக்கு வலிக்குது போல இருக்கு, என்னன்னு போய் கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஜாலியா இருக்கு பார்த்தோம், குறைச்சலா இருக்குன்னு. சரி ஓகே, கேளு. நம்ம வெளில போலாம். I have a surprise for you. பாய். வாசு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை பாத்துட்டானுங்கடா. வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு.
அது அடைச்சிருந்த வார்த்தைடா. அடப்படுத்தோன்னு வெளில வருது. யார் அந்த பொண்ணு? எனக்கு தெரியாது. அப்போ இந்த தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டலு, மாவு கட்டு இதெல்லாம் வாசுவை இங்க தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? அப்போ ஹாஸ்பிட்டல்ல ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து சீக்கிரம் சீக்கிரம். என்ன பெருசு எந்திரிங்க. இனிமே இதான் பாவும் சேரு. நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தியே சுத்தர நாகாளி வேணும்னு, அது இதான்ப்பா. ஜப்பான் நாகாளிப்பா. இனிமே நீ உன் புள்ள உன் பரம்பரையா உட்காரலாம் பாது. ஏன் குண்டு கல்யாணம் உட்கார்ந்த விட விளையாடுப்பா. நான் கேட்டேனா? இந்த நாக்காளி வேணும் நான் உங்ககிட்ட கேட்டேனா? கேட்காமையே வாங்கி தர்றதா எங்க முதலாளியோட பண்பு. முதலாளி இந்த சேரை என்ன பண்ணிட்டோம்? அதை தூக்கி வெளியே கிடாசுறா. எதுக்கு இப்ப பதற? இந்த நீ ஒண்ணும் கவலைப்படாத பாலு. இங்க பாத்தியா, புது கத்திரிக்கோல், புது கத்தி, புது ரேசரு, புது பவுடர், ஃபாரின் பவுடர், ஃபாரின் ஜெல்லு. உனக்காக இந்த முதலாளி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? முதல்ல எனக்கு ஷேவ் பண்ணி அறிமுக விழாவை நடத்துறேன். மரியாதையா சேர எனக்கு கொடுத்துரு. உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு செய்வோம். இதுக்கு உண்டான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா தவணை முறையில் கொடுத்துரு. வட்டியே வேண்டாம். இதான் உலகத்துல 8வது அதிசயம். 9வது அதிசயம். கொஞ்சம் பாக்குறியா? எதுக்கே அதெல்லாம்? டேய் போங்கடா போங்கடா எல்லாம் போ. என்னையா இது? ரொம்ப சின்ன விஷயம்ப்பா. நம்ம சூப்பர் ஸ்டார எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வச்சு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காதியா. கத்தாத ஏன் கத்துற? நான் இப்போவா கேட்டேன். இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல நாளனைக்கோ இல்ல நீ எப்ப விருப்பப்படுறியோ அப்ப கூப்பிட்டு போனா போதும். போ. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோ. மறந்துடாத. நான் கொடுத்த ஷாம்பு சோப்பு எல்லாம் யூஸ் பண்ணிக்கோ. எல்லாமே உனக்கு தான். எப்படியாவது பாலுவை கரெக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் கால் ஷீட்டை வாங்கிடுங்க. இப்பெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிங்க பணத்தை வாரி வாரி கொடுக்குறாங்க. எல்லா கதையிலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் சீனோன்னு வாயில இருந்துச்சு. என்ன சீனு காடி கீடியுமா மலைக்கு எங்கேயும் போறியா? அட போங்கண்ணே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னாச்சு சீனு? இதான் லவ் ஃபெயிலியரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா அப்படின்னா? அட ஆமாண்ணே, நான் பசங்க எல்லாம் ஜாலியா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப அவன் கல்யாணமாயி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டான். இப்ப நான் மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ காலத்துல கல்யாணம் முடிச்சுக்கிற வேண்டியதானே? கல்யாணம்லாம் வேஸ்ட்ண்ணே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே பெஸ்ட். லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு. அவரு சும்மா வாய் ஃப்ரீயா இருந்ததுன்னு சொன்ன விஷயத்த இவனுங்க ஜூம் லென்ஸ் போட்டு பாத்துட்டாங்க. லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே தெரிஞ்சான். ஏண்டா நம்மளுக்கும் கல்யாணம் நம்மளே இப்படிதான் பிரிஞ்சிருவோமாடா? அப்படிதான் போல இருக்குடா. அப்ப நாமளும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுடா. ஆமாண்டா. அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. சத்தியம்டா. சத்தியம்டா. வாசு சத்தியம் பண்றா. டேய் இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா. பரவாயில்ல, அந்த கையை வை. தாயி, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம். மகனே அர்ஜுனா, இவ்வயதில் எனக்கு எதற்கப்பா பரிசு? எப்போதும் போல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பார்த்த பின் உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தாயின் ஆணை. நம்ம 5 பேர் 5 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தானே பிரிஞ்சிருவோம். 5 பேர் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா? டேய் அதெல்லாம் சரி வராதுடா. டேய் சூப்பர் ஐடியாடா. தேங்க்ஸ்டா. டேய் ஆனா நான் ஏற்கனவே காயத்ரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? ஏய் பரவாயில்லடா, நம்ம 5 பேர் சேர்ந்து காயத்ரி கல்யாணம் முடிப்போம். என் ஒண்ணு விட்ட மாமா பொண்ணுதான் அவ. சூப்பரா இருப்பா. அப்ப நாளைக்கு 5 பேரை சேர்ந்து அவங்க லவ் சொல்லிட்டு தான். டேய் அந்த பொண்ணு வேணாம்டா, வேறதா பொண்ணு தான் பாக்கலாம்டா. அதெல்லாம் முடியாது. நாளைக்கே போறோம், 5 ரோஸ் வாங்குறோம், அவட்ட குடுக்குறோம், ஐ லவ் சொல்றோம், அலக்கா தூக்குறோம். வாங்கடா போலாம். நானு ஹரிச்சந்திர புராணம் படிச்சிருக்கிறேன், ஹரிச்சந்திரனை பார்த்ததில்ல. சத்திய சோதனை படிச்சிருக்கிறேன், காந்திஜிய பார்த்ததில்ல. ஆனா இந்த 2 குறைய நீ தீர்த்துட்ட ராசா. ஒரு அரசாங்க அதிகாரிய பார்த்து
எனக்கு லஞ்சம் வாங்குறதும் பிடிக்காது, லஞ்சம் கொடுக்கறதும் பிடிக்காதுன்னு எழுதியிருக்கே. உனக்கு என்ன கொழுப்பு? ஏயா உங்ககிட்ட லஞ்சம் கேட்டலையா நானு? இல்ல யாராவது நான் லஞ்சம் வாங்குறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இப்பெல்லாம் எந்த அரசாங்க அதிகாரி சார் லஞ்சம் வாங்காம வேலை செய்யறாங்க? ஏதோ ஒரு சில பேர் இருக்காங்க. அந்த ஒரு சிலர் நீங்க இருக்கிறதா இருந்தா நான் எழுதின லஞ்சங்கிற வார்த்தையை அழிச்சிட்டு எனக்கு லோன் போட்டு கொடுங்க சார். உன் வாய் கொழுப்புக்கு சுத்தர நாற்காலிக்காக வாழ்நாள் பூரா நீ சுத்திக்கிட்டே திரியணும். ப்ளீஸ் சார். யோ யார் யாங்க இவனை தூக்கி வெளியே போடுங்க. ஐயோ, இருந்த ஒரு சட்டியும் உடைஞ்சிருச்சே. இப்ப எப்படி சமைக்கிறது? சமைக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா தானே சட்டியை பத்தி கவலைப்படுறதுக்கு. என்ன ஸ்ரீதேவி, அங்க என்னம்மா சத்தம்? அது ஒண்ணு இல்ல, ஆடு 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 கத்திச்சு. ஓஹோ, இப்பெல்லாம் ஆடு சட்டிப்பான உடையிற சத்தத்துலதான் கத்துதா? சில நேரத்துல அப்படியும் கத்தும். ஆமா, சலீம்பாய் எங்க வேலைக்கு போயாச்சா? அவரு காலையில பரோட்டா மட்டன் சாப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்பதான் வெளியே போனாரு. இத்தோட மத்தியானம் கோழி பிரியாணி சாப்பிடறதுக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. ஆமா, நூர்ஜஹான் கல்யாண பேச்சு எந்த அளவுல இருக்கு? மாப்பிள்ள மாருதி கார் கேட்டாரு. இவரு மோட்டார் பைக் தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. 3 வேளையும் பிரியாணி சாப்பிட காசு மிச்சம் பண்ணா மாருதி கார் என்ன, அதை விட பெரிய காரே வாங்கலாமே. உன்கிட்டயும் உன் புருஷன் கிட்டயும் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஏதாத்தமான பேச்சுதான். அப்பனா எனக்கு ஒரு சட்டி கிடைக்குமா? அப்போ கொஞ்சம் முன்னாடி கேட்ட சத்தம் சட்டி உடையிற சத்தம் தானே? உடைச்சிட்டியா? மறுபடியும் ஒரு சட்டியை உடைச்சிட்டியா? தினம் ஒரு சட்டியை உடைக்கணும் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கியா என்ன? என்னங்க நீங்க வேணும்னா யாராவது உடைப்பாங்களா? எல்லாம் உன் கவன குறைவால தான். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இன்னொரு வேலை ஞாபகத்துக்கு வரும். அரிசி வந்துட்டு இருக்கும்போது கோழிக்கு தீனி போல ஞாபகத்துக்கு வரும். அரிசி அம்போன்னு விட்டு அப்படியே கோழி பின்னாடி போயிடுவேன். திரும்பி வந்து பார்த்தா அரிசி குழஞ்சு போயிருக்கும். இதான வழக்கம். ஐயோ, சொன்ன மாதிரி அரிசி அடுப்புல போட்டிருக்கேங்க. ஐயோ, நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. அரிசி குழஞ்சதோ என்னவோ. நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஒரு பொண்டாட்டி. இங்க ஒரு துண்டு இஞ்சி வச்சிருந்தனே, எங்க? என்னங்க, இங்க ஒரு இஞ்சி துண்டு வச்சிருந்தனே, பாத்தீங்களா? அதை தின்னுட்டு தான் காலையில வெளியில போனேன். பாக்குறவெல்லாம் மூஞ்சி இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. மச்சான் எப்படா வந்தீங்க? என்னடா? யார் அந்த பொண்ணு? எது? எந்த பொண்ணு? எத்தனை நாளா இது நடக்குது? எது? என்ன நடக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சான். எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நீயும் அந்த பொண்ணு ஒன்னா சுத்திட்டு இருந்ததை நாங்க பாத்துட்டோம். சொல்டா, அந்த பொண்ணு பேர் என்ன? தீபு. பயந்தியா? மச்சான் எப்படி வேர்த்திருக்குன்னு பாடுறா. நீ ஒழுங்கா இருக்கியா இல்ல பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுத்திரியா டெஸ்ட் பண்ணோம். ஆனா நீ பாஸ் ஆயிட்ட. வெங்கியங்கடா? அவன் செத்துட்டான். என்னடா சொல்றீங்க? ஆமா, 3 நாளைக்கு முன்னாடி. என்னடா சொல்றீங்க? வெங்கி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? மச்சான் அந்த விஷயத்த சொன்னா இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டான்டா. வெங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யார் தெரியும்ல? உன் பழைய ஆள் காயத்ரி. இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கு. என்னடா சூப்பர்டா. அடச்சி நிறுத்துங்கடா. உனக்கு எத்தனை டைம் கால் பண்ண தெரியுமா? நான் கணக்கு வச்சுக்கலையே மச்சான். ஏன்டா கால் அட்டன் பண்ணல? சாரிடா, அன்னைக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல், அதான் போன் எடுக்க முடியல. நீ மட்டும் அன்னைக்கு வந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட ப்ராஜெக்ட் தான் முக்கியமா போச்சுல்ல? இல்ல மச்சான் போன் அடிக்குது பாரு. டேய், நாங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு போன் வச்சு பண்ணிட்டு இருக்க. அதை கட் பண்றா. போன் என்னடா பண்ற? வாசு, are you there? Hello. Oh, you want some more? டேய் பூஜிதா, நாளைக்கு காலைல ஊருக்கு போறோம். வெங்கி அவன் பொண்டாட்டி பிரிக்கிறோம், ஓகேவா? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிருக்கோம்.
வேற வழி இல்ல. பேசாம அவனுங்கிட்ட சொல்லிட்டேன் நீ லவ் பண்றேன்னு. சான்ஸே இல்ல சார், அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. அப்ப தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே? 3 பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு. சார் என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தப்பா பேசாதீங்க. டேய், லவ்க்காக மாமங்கார சண்டையை பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் ஒத்துக்காததை பார்த்துருக்கேன், ஊர் சண்டையை பார்த்துருக்கேன், ஏன் ஜாதி கலவரத்தையே பார்த்துருக்கேன். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க லவ் பிரிக்கிறத இப்பதானே நான் பாக்குறேன். சரி அது விடுங்க சார், நான் ஊருக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பால்ல தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்ப 10 மாத்திரை போட்டு ஒன்னா கொடுத்துரு சார். ஓ, அது மர்டர். வர உங்க ஐடியா எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்க, இங்கே தங்கிடலாம். யாரு? நானு காலை உடச்சுக்கணும். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடச்சுக்கிட்டா தீபிகாவை யார் போய் பாக்குறது? அதுவும் கரெக்ட் தான் இல்ல? பேசாம நீங்க கால் உடச்சுக்கீங்களேன், உங்களை பாத்துக்கிற மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். நான் எப்படி வாசு? இங்க குச்சி தான் சார், நீங்க சொன்னீங்களே விளையாடுறோம். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன வாசு இவ்வளவு சீரியஸா? விளையாட்டுக்கு சொன்னமா? நல்ல ஐடியா இருக்கு சார், எனக்கா ஒரே ஒரு வாட்டி குதிங்க சார். வாசு அந்த மாதிரி பார்க்காத வாசு, எனக்கு பயமா இருக்கு வாசு. ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நானே பாத்துறேன் சார். ப்ளீஸ் Behavior, ப்ளீஸ் சார். No, don't. சார் ஐசோ, இந்த மாசமும் உனக்கு தேவையானது பண்ணி முடிச்சாச்சு. உள்ள ஏற்க. ஹலோ, பணத்தை வாங்காதடா, கம்முன்னு இரு. ஓ அப்பதான் நோக்கினாளா? சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வந்து. என்னது? ஐயோ, ஏ ஐசு, ஏ ஐசு. டேய், யார் நாய் மேன்? வேர் ஆர் யூ? உன் நாய் தானே? ஆமா சார். என்னைய அது பட்ட பகல என் காரை அசிங்கப்படுத்துது. ஐ கோயிங் டு கோர்ட். இப்போ என்ன சார் பெருசா நடந்துருச்சு? பையன் ஆசைப்பட்டான், பொண்ணும் பெருசா ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. இது மியூச்சுவல் கன்சர்ன் தான் சார். நீங்க ஏன் தேவையில்லாம தையத்தக்கன்னு குதிக்கிறீங்க? என் ஐசோ என் பொண்ணு மாதிரி வளர்த்தனையா? சார் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஐயோ, இந்த 200 ரூபா மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் விட்டுருங்க சார் ப்ளீஸ். என்ன அது? காசு கொடுத்து அசிங்கம் பண்றியா? வெச்சுக்கோ. புடியா? ஐ கோயிங் டு கோர்ட். லாஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் பிரைஸ். நான் இப்படியே இதுக்கே நீங்க சில்லறைலாம் கொடுக்க வேண்டியது வரும். பெஸ்ட் பிரைஸா? யோ, என் ஐசு பொத்து பொத்து ராயில வளர்த்திருக்கியா? புடியா கேச. ஓ புது பணக்காரனா நீ? சரி, என் மணிக்கு உபசமா இருக்கும், கார்ல ஏசி போட்டு வைப்போ. யோ, என்ன என் மரியாதை குறையுது? யோ, தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? போயா. இதுவா? நைஸ். இது போட்டு வா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஏய் இங்க பாரு எப்படி இருக்கு? வாவ், பெர்ஃபெக்ட். எப்படி மச்சான் இருக்கு? கேவலமா இருக்கு. என்னடா டேஸ்ட் இது? நம்மலாம் எவ்வளவு ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்ணுவோம். சோ ஏன் நல்லா இல்லையா? இப்ப நாங்க எடுத்து வரோம் பாரு. கண்ணாடி தான் கெஸ்ட். சூ பார்த்தா அசந்துருவான். இத போட்டு வா. சூக்கு மேட்ச் எடுத்து வந்திருக்க? இது நான் போடுமா? ஆமா மச்சான், எவ்வளவு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிருக்கோம். சரி இப்ப பாரு, ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி வருவான். தாண்டா உனக்கு மேட்சிங்கா இருக்கு. என்ன தீபிகா எப்படி இருக்கு? கல்யாண கேசட் பார்க்க வரவங்களா வரலாம். ஐயோ, கல்யாண கேசட்டா? என்னடா கல்யாண கேசட்டா? யாரோட கல்யாணம்? நீ பேசாம வா என் கூட. கல்யாண கேஸ் போடுறாங்கடா, வாடா. அதாவது இந்த கேசட்டை பார்த்து தான் டாக்டர் மாத்ருபூதமே சில டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கிறாருன்னா பாத்துக்கோயேன். சீக்கிரம் எடுத்தபடி எப்படி உட்கார்றா, இப்படி வா. இதான் வசதியா இருக்கும். எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. குழந்தைகளே, போன வாரம் நீங்க பார்த்த கல்யாண கேஸ் ஆங்கில தம்பதி வீட்டு. இப்போ பார்க்க போறது மலையாளம். எந்த அம்மே? அமைதி அமைதி அமைதியாக கண்டுகளித்து ஆத்மாவுக்கு சாந்தி கொடுங்கள். சீக்கிரம் போடுங்க குரு. லைட்ஸ் ஆஃப். பெரியப்பா, ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குது.
இதெல்லாம் சுத்த வேஸ்ட். அவசரப்படாதடா, எடுத்தோன்னு காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் கேப் விட்டாதான் தெரியல. பஷீர், டேய் என்னடா? தம்பி அவங்க என்ன பண்றாங்க? டிஃபன் சாப்பிடுறாங்க. ஏண்டா 6 days 7 nights என்ன அர்த்தம்? அறிவு கிட்ட முண்டமே, அது 6 days இல்லடா, 6 days. 6 நாள்ல 7 ராத்திரில 8 படம். ஓஹோ, அங்க வேற நம்ம ரமேஷ் வந்திருக்கான். எங்க? இந்த ஏ ரமேஷ், என்னன்னு அவங்க அப்பா பார்த்த லைன்ல. எங்க? யோ ராமசாமி, என்னப்பா? அப்படியே 2 டிக்கெட் ஐடியா. எதுக்கு? உன் பையன் வந்துக்கறாயா? ஐயோ, குடும்பத்தோட வந்திருக்காங்க. அதான் நல்ல குடும்ப படமா எடுத்தாங்கன்னா திருட்டு வீடியோல பாக்குறானுங்க. இந்த மாதிரி ஏன் கில்ஃபா படத்தை குடும்பத்தோட தியேட்டர்ல வந்து பாக்குறானுங்க. எல்லாம் கலியுகம் அப்படிதான். அங்க பாரு. ஏய் பிளடி ஸ்கூல் பாய்ஸ், ஸ்கூல கட் அடிச்சிட்டு ஏ படம் பார்க்க வந்திருக்க ஸ்கூல் பாய்ஸ், பிளடி ஸ்டூபிட் ஆஃப் தி நான்சென்ஸ் இடியட். எடுங்க டவல. எதுக்கு சிரிக்கறாங்க? என்ன சிரிக்கிறீங்க? அவளோட ராவுகள் படம் வந்தப்ப நீ பிறந்தே இருக்க மாட்டா. அப்பத்துல இருந்து நாங்க ஏ படம் பாக்குற ஃபேமிலி. இங்க பார், குடும்பத்தோட வந்திருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணாத. ஓ பாஸ் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் பேசு. என்னடா ரொம்ப சோகமாயிட்டானா? ஆமாண்டா. சந்தோஷப்படுத்துமா? பாப்பாரு மச்சான், நம்ம எல்லாம் ஊருக்கு கிளம்புவாடா. எப்படா போவோம்? காலையில டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம்டா. வேணாம்டா, இப்பவே போலாம்டா. ஏய் இப்பவே வா. இப்போ டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலடா. பஸ்லயா ட்ரெயின்லயா? எதுல போலாம்னு சொல்லுங்கடா. ட்ரெயின்ல, பஸ்ல. டேய் ட்ரெயின்லடா, பஸ்லடா. ட்ரெயின்ல, பஸ்ல. ட்ரெயின்ல, பஸ்ல. சரி சரி, எதுல டிக்கெட் இருக்கோ அதுல போலாம். ஓகே. ஆனா எப்ப போலாம்? காலையில. இப்போ காலையில. டேய் இப்பவே காலையில. இப்பவே காலையில. இப்பவே காலையில. இப்பவே காலையில. விடுடா விடுடா, ஒரு சீட்டு குளிக்கு போடுவோம். அதுல என்ன வருதோ அதுபடி போவோம். சூப்பர் ஐடியா. கல்யாணம் ஒரு பேப்பர் எடு. எடுத்தியா? பேப்பர் இந்தா. டேய் பட்டா டக்குன்னு ஒரு பேனா குடுறா. பேனா இந்தா. பேப்பர் நாளா கிழி கிழிச்சாச்சு. எழுது. எழுதியாச்சு. குளிக்கு போடு வெற்றியானது. டேய் பட்டா ஒரு சீட் எடுறா. ஏ இப்பவே இப்பவே. சரி ஓகேடா. இப்பவே இப்பவே. வாசுட்ட சொல்லிட்டு கிளம்புவாடா. ஓகேடா. வாசு மச்சா, நாங்க ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கோம்டா. ஏன்டா அதுக்குள்ள ஒரு 10 days இருந்துட்டு போங்கடா. ஓ சரி. வாடா போ. ஒரு நிமிஷம். வாசு வாசு வாசு. மயிலாட் குற்றவாளி கொண்டு நிற்கும் வாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு காதல் செய்திருக்கிறார். அவரது ரூம்மேட்டான நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் கொடி நெஞ்சை விதைத்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த 10 வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார். அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். அது என்ன பூ? குஷ்புவா? நோ மை லார்ட், உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ. ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்துக் கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன். அதற்கு அவர் தோட்டத்து பூவை பறித்திருக்க வேண்டும் யுவர் ஆனர். அவர் பூ வாடி போட்டா என்னமோ. வாலி ஒன்று கூட நான் பார்க்க மாட்டேன். சுடு தண்ணி எடுத்து ஊற்றியிருக்கிறேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஆர்டர் பண்ணியாச்சு யுவர் ஆனர். மத்தியானம் மட்டன் பிரியாணி. ப்ரொசீட். ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும் அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு சட்டத்தில் துளி கூட இடமில்லை. என்ன மிஸ்டர் வாசு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தீங்களா? லவ் பண்ணீங்களா? ஆமா ஆமா ஆமா. குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் மொக்கையாக வாதாடி இருப்பதாலும் வாசுவுக்கு 500 ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது.
லவ் பண்ற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க, பார்த்து நடந்து. யார் நீ? பில்டப் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன தெரியல, கரண்டியா சாம்பார் இலி குடிச்சியே. அம்பி தானே? ஆமா. ஏன் வந்த? ஏன் வரமாட்டேன்? நீ போனதோட என் அதிர்ஷ்டமும் என்ன விட்டு போயிருச்சு. ஊருக்குள்ள மெஸ் நடத்த முடியல. அவன் அம்பி எம்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஊரை சுத்தி கடன், அதான் கம்பி நீட்டிட்டேன். உன்னை நம்பி வந்துட்டேன். என்ன வச்சுக்கிறதும் வச்சுக்காதும் உன்னோட இஷ்டம். ஏன்னா நான் மானஸ்தேன். அப்போ ஒண்ணு செய், ரைட்ல போய் லெஃப்ட் திரும்ப, அங்கதான் உன் இடம் இருக்கு. அது ஏசி ரூம் தானே? இல்ல, மாடிப்படி கீழே போய் தங்கிக்கோ, அதான் உன் இடம். என்ன இஷ்டம் இல்லையா? இருக்கு. இந்த மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம். நான் போறேன். அங்க எங்க போற? வேற எங்க போறேன்? யூ டர்ன் பண்ணு. இப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே? ஏய் இதெல்லாம் ஓவர் அலும்பு. நீ ஏன் காமெடி பண்ற? அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். சரி வா. ஹலோ, நான் டிசி ஈஸ்வர பாண்டியன் பேசுறேன். சரி சொல்லு. போன்ல வேண்டாம், ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வா. துரை, உன் கதையை கேட்டா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதுப்பா. எவ்வளவு பெரிய ஆள் நீ. என்கிட்ட போய் சர்வெண்டா வேலை பார்த்திருக்கிறியே, அதை நினைக்கும் போது குடிக்க தோணுது இல்ல? இல்லப்பா, மோர் கிடைக்கலன்னு அப்படியே ஒரு பீரை வாங்கிட்டேன். வெயில் வேற, அதான் குடிக்கலாமான்னு உங்ககிட்ட. அது ஏன் என்கிட்ட கேக்குற? இனி எதா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டே செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு? ஓவர் ஸ்பீடு புரியாத. ஏன்பா வண்டியை ஓரம் கட்டு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட். முடியாது, எனக்கு அர்ஜென்ட் தான். உனக்கு ஒன்னா ரெண்டா? ஒருத்த வாங்க போற. சரி விடு, நீ அடக்கிக்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதான் காலியா இருக்குதா? கர்மண்டா. மடை தீரந்து பாயும் நதி அலைனா. இதுல பாட்டு வேறையா? சிச்சுவேஷன் சாங்பா. வெக்கமே இல்லாம என்ன சின்ன பசங்க மாதிரி. சிச்சி, இயற்கை உபாதைகளுக்கு சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம் தெரியாதுப்பா, தெரியாது. யோ வண்டி நிறுத்தியா? ஐயோ, இவர் ஏன்டா வராரு? என்ன ஓவர் ஸ்பீடு? இல்ல சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார். நான் ஒன்ன கேட்கல, அவனை கேட்டேன். சார் பேச மாட்டாரோ? அர்ஜென்ட் தான் சொன்னாரு. ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல்லா இருக்கே. இல்ல சார், பெட்ரோல் ஏதாவது லீக் ஆயிருக்கும் சார். வேற அங்கனே மறைக்கற? அது ஒண்ணும் இல்ல சார். காட்டியாத. ஓ பீரா? இல்ல சார், குடிச்சிட்டே வண்டி ஓட்றீங்க. இல்ல சார், அவர் ஓட்டறாரு, நான் தான் சார் குடிக்கிறேன். ஷட் அப் ராஸ்கல். குடியாத. இது எதுக்கு சார் உங்களுக்கு? குடுக்குறியா கேஸ் புக் பண்ணவா? கேஸ்லாம் வேணாம் சார், இந்தாங்க சார். இன்னொரு வாட்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறத பார்த்தேன், லைசன்ஸ கேன்சல் பண்றேன். போங்கயா. அப்பாடா, டியூட்டி முடிஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நானே வாங்கலாம்னு நினைச்சேன். அதிர்ஷ்டவசமா அவனே கொடுத்துட்டு போறான். Cheers! இந்த மாதிரி அசைன் பண்ணாதன்னு சொன்ன, கேட்டியா? கேக்கலதான், ஆனா பாட்டில் இருக்கதா அவரு கேட்பாரு, எனக்கு தெரியாதேப்பா. டேய் டேய், வண்டி நிறுத்துங்கடா. என்ன மறுபடியும் வராரு? கண்டுபிடிச்சிட்டாரா? கீழ இறங்குடா. நீ போ. துரை, துரை. இப்போ எனக்கு ஒரு பீர் கொடுத்தல்ல? ஆமா. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் கிடைக்குமா? எதுக்கு சார்? போத சும்மா கிர்ன்னு ஏறுதியா? அப்படின்னா நீங்க அதை குடிச்சிட்டீங்களா சார்? ஆமா சார், நீங்க ஒரு நம்பர் 1 குடிகாரர் சார். ஏன் இந்த விரல காட்டுற? இல்ல சார், இந்த விரல தான் சார் காட்டணும். கிடைக்குமா கிடைக்காதா? இன்னும் 1 hour வெயிட் பண்ணாதான் சார் கிடைக்கும். பரவாயில்ல, நான் இருந்து வாங்கிட்டு போறேன். நான் இருந்தாதான் நீ வாங்கவே முடியும். என்ன சொல்ற சார்? நீங்க குடிச்சது பீர் இல்ல சார், வேற காத கொண்டாகல. ஓசியில கிடைக்குதுன்னு உடனே அடிச்சீங்களே சார். சரி விடுங்க, இயற்கை மருத்துவத்துல இதுவும் உண்டு சார். ஏம்பா, ஆம்பளைக்கு செக்ஷன் இதானே? மாப்ள மாப்ள மாப்ள, ரூபாவுக்கு படம் எடுக்க பார்த்தீங்களா? யாரையா மாப்ள? கூட்டுக்கிடுவா. போடா போடாவா? ஆமாடா. உங்களே மாப்பிள்ளைங்கிற ஏதோ பைத்தியம், லூசு, கண்டுக்காத. மாப்ள, நானா பைத்தியம்? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யார் இந்த பொண்ணு? சின்ன வீடா? ஏய்,
இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும். நான் ஏகபத்தி ஒருத்தன், என்ன கொலை பண்ணாட்டி குடும்பத்துல குழப்பத்தை விடாது. நீ தான் குழப்பம் பண்ற. நீ நல்லவன் நினைச்சு நான் உனக்கு என் பொண்ணை கொடுத்தேன். யாருக்கிட்ட பொண்ணுகிட்ட அவகிட்ட போய் கேளியா? என் உயிரையா வாங்குற? என் பேர் முத்துயா. போய் சொல்லாத. கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வணக்கங்க. வணக்கம். அப்பாவா? ஆமா. இழுத்துட்டு போங்க. அம்மா பாருமா, மாப்பிள்ள பண்ற அடி ஆயிட்டேன். ஐயோ, இவர் உங்க மாப்பிள்ள இல்லப்பா, கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி சார், என் புருஷன கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. ரியலி? ஆமா. நம்பவே முடியல. அப்பா, நான் அன்னைக்கு சொன்னல கோயில பார்த்தேன்னு, அது இவர்தான்ப்பா. நல்ல சமயத்துல காப்பாத்தீங்க, இல்லன்னா என் பொண்டாட்டி என்ன பிச்சிருப்பா. பேசாம இருங்க. இவங்க உங்க வைஃபா? ஆமா, பேர் தேவியானி, தேவியன் கூப்பிடு. ஹாய், என் பேர் ரூப்கலா, ரூபான்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். நிஜமாவா சொல்றேன்? உங்க ஆத்துக்கார் இவர மாதிரியே இருப்பாரா? என்ன மாதிரியேவா? ஐயோ, ஆச்சரியமா இல்ல? மாப்பிள்ள சாரி மொத்த ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இல்ல, கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க வாங்க. போடுவே வாங்கலாம். அவங்க பாத்துக்குவாங்க, நீங்க வாங்க. வாங்க. என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு கிட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த உலகத்துல எவனும் செய்யாதியா, நீ செஞ்சிட்ட. அவன் சின்ன வீடு செட்டப் பண்ணும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு. சில நேரங்கள்ல உனக்கு டென்ஷன் இருக்கும். ஏன் நானே ஒரு காலத்துல சரி 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 கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்கள் ஆட. இந்த பாட்டு எப்படி இருக்குது? இப்ப நீ பாடுறது பாட்டா? இந்த பாட்டு உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதியா, என்ன உடையா? கரியான். ஏன்னா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பா, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். ஓ, கண்டிப்பா வரேன். என்ன? ஓ, கண்டிப்பா வரும். அவங்க கூப்பிட்டு போயிட்டு வேண்டியதானே? நம்ம வீட்டு சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுல நாம சாப்பிடலாம். பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் என் மாப்பிள்ள மாதிரியே இருக்கிறீங்க. நீங்களும் என் மாப்பிள்ளையும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல உட்காந்து அத நடக்காதுங்க. வேண்டாங்க, நம்ம வீட்டு சும்மா இருங்க. நாங்க வரோம். இவரே கண்டிப்பா அழிச்சுன்னு வரேன். உங்க ஆத்துக்காரையும் ஆத்துலயே இருக்க சொல்லுங்க. அப்ப நாங்க வரோம். வரேன். போயிட்டு வரீங்க. வாங்க. வரேன். சரி மாப்பிள்ள. முத்து, மகளே, எனக்கு இந்த பார்ட்டி மேல லைட்டா டவுட் வருது. அப்பா, வர ஞாயிற்றுக்கிழமை உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். வாங்க போலாம். அப்படிங்கிற? ஆமா. சரி. இப்ப கிளம்ப போறேன் இல்லையாடா? மாட்டேன். வந்தெல்லாம் வெளுத்து போடுவா ராஸ்க். சும்மா எப்ப பார்த்தாலும் பையனை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நீ பாலை குடிடா செல்லம். எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். நீ இப்படி எல்லாம் சொன்னா சரி வர மாட்டேன். என்ன அடிச்சா? என் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க அடிக்கணும். நாங்களாம் சேர்ந்து அந்த முடிவு எடுத்தோம். அடி செருப்பா. கூப்பிடுறா அவனுங்க. ஃபர்ஸ்ட் பீட், செகண்ட் பீட், தேர்ட் பீட். என்னடா வெங்கி, கல்யாணத்துக்கு போறியா? இல்ல, பொண்ணு பார்க்க போறேன். யாருக்கு? எனக்கு. என்னது உனக்கா? நம்ம கொள்கை எல்லாம் மறந்து போச்சா? நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் வேணாம் தான்டா சொன்னேன். எங்க அப்பா அடிக்க வராரு. நீங்களே சொல்லுங்கடா. எல்லாம் வண்டியில இருங்கடா. எங்க அங்கிள்? எல்லாரும் சேர்ந்து நம்ம வெங்கிக்கு பொண்ணு பார்க்க போறோம். இல்ல அங்கிள், நாங்க வரல. நீங்க போயிட்டு வாங்க. டேய் கல்யாணம், வடை பாயசத்தோட சாப்பாடு கிடைக்கும்டா. அப்ப சரி. இல்ல அங்கிள், அந்த கையில எல்லாம் கட்டிருக்கோம். அதெல்லாம் பரவாயில்ல. ஏறு பொண்ணு வந்தோன்னு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. பிடிக்கலன்னு சொல்லிடு. இப்பயே சொல்லிட்டுமா? அவசரம் கொடுக்க இப்ப இல்ல, பொண்ணு வந்தோன்னு சொல்லு. நம்மளாம் கோவத்துல இருக்கும். மிக்சர் தின்றுருக்க. கோவம் பொண்ணு மேல தான், மிக்சர் மேல இல்ல. இதாங்க பொண்ணு. கொடுமா. அடக்கமாகவே வளர்ந்துட்டா. மாப்பிள்ளை கொடுமா. பிடிக்கல. மாப்பிள்ளைக்கு காப்பி பிடிக்காதாப்பா. அவன் சின்ன வயசுல இருந்தே பால் தான் குடிப்பான். மாப்பிள்ளை குடிக்கலாம் குடிக்கலாம்.
டேய் பொண்ணு உள்ள பிடிச்சா எப்படா சொல்லுவ? என்ன மாப்பிள பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ணை பிடிக்கல. என்னடா சொன்ன? பொண்ணு பிடிக்கலையா? என்ன மாப்பிள எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். போய் பேசுங்க மாப்பிள, உங்களுக்கு இல்ல இதுதான். போயிட்டு வள வளன்னு பேசிட்டு இருக்காம எனக்கு பொண்ணை பிடிக்கல, உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. தங்கச்சி இல்லையே. அப்ப அவங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ம். என்னடா பண்றான் உள்ள? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? இரு, நான் போய் ஜன்னல் வழியா பாத்துட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் என் மிஸ்டர் யாரும் தொடக்கூடாது. வாடா. ஐயோ அட பாவி, என்ன காரியம் நான் பண்ணேன்? இங்க பகத்துக்கு வரா இவ்வளவு தூரம் வந்தோம். டேய் நான் நம்மள யாவக்கிட்டு போய்ட்டானே. என்ன தம்பி சொல்ற? ஐயோ டேய் பண்றான் பாரு. என்னடா பண்ற? விடுடா. விட மாட்டேன். விடுடா. விட மாட்டேன். விட மாட்டேன். புடிச்சு விடு. விடு. விட மாட்டேன். விடுடா. விடு. மாப்பிள செம ஸ்பீடா இருக்காரு. இது தாங்காது. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். பஞ்சு பஞ்சு தெய்வமே தெய்வமே. இட்ஸ் ஓகே. அந்த கிளி ஜோஷக்கார சொன்ன உண்மையா போச்சு. பெண்ணால 9 அடிச்சு அவ பின்னாலே வந்துட்டு இருக்கா. டோன்ட் வரி. வெயிட். எஸ் மேம், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தி நல்லதுதான் பண்ணிருக்காரு. அப்படியே பயந்து ஓடுறாரு. இஸ் ஹி அஃப்ரேட்? Afraid? What nonsense you are talking? No afraid. அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாரு. பெரிய பிஸ்தா அவரு. பிஸ்தா? பிஸ்தா மீன்ஸ் பிரின்ஸ். பிரின்ஸ்? பிரின்ஸ் என்னடா? பால்காரன். ஆர் யூ பிரின்ஸ்? எஸ். நான் வரேன். இங்கிலீஷ்ல பேசுறா. கேட்டிக்கோ. ஆமா, பிரின்ஸ்னு சொல்றீங்க. பட் இஸ் வெரி சிம்பிள். Yes. He is very simple like me. But உரும்புல கண்ண, குடத்துல மண்ண. எம்மா, ஒரு நாளைக்கு அவன் கூடவே 70-80 ஜீவன்களை வச்சு கட்டி காப்பாத்துறாமா. Is it? அப்படின்னா உங்க ஃபேமிலி வெரி பிக் ஃபேமிலி. பெரிய கூட்டு குடும்பமாச்சே. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரே கொட்டாயில தான். What? I mean to say one roof. Is it? அது இல்லாம அவன் வீட்டு முன்னாடி பெரிய கிரிக்கெட் கிரவுண்டே இருக்குது. 20 கிரவுண்ட் மவுண்ட் ரோட்டுக்கு பக்கத்துல கோடி ரூபாய்க்கு மேல போவோம். அங்கதான் விளையாடுவானுங்க. Who plays cricket? மாட்டானுங்க தான். அது மாட்டானுங்கன்னா அவனுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். கிரவுண்ட் உள்ள பூந்தானுங்கன்னா ஒருத்தன் போடுவான், ஒருத்தன் அடிப்பான். மாடு மாதிரி பந்து அடிப்பானுங்க. Oh, I see. ஆனா இன்னாதான் இருந்தாலும் அந்த பிரின்ஸ் காலையில எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு கறந்துருவான் தெரியுமா? பத்துமா? குருவே, ரூபாவோட புருஷ வீரா, தேவியோட புருஷ முத்துவ சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க. ஓஹோ. எல்லாரும் முத்துவும் வீராவும் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்கணுமா? ஓ, பார்க்கலாமே. வணக்கம். வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இத பாருங்க, நான் உங்களை மாதிரி இல்ல. நம்ம டைம் நேரம் உங்க மாப்பிள்ளை வந்த உடனே அவரை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டேன்ல, நம்ம டைம் நேரம் உட்காருங்க. இது பாருங்க மிஸ்டர் வீரா, நான் கொஞ்சம் டைம் ரொம்ப கரெக்டா கீப் பண்றவன். ஓல்ட் இந்தியன் மாதிரி. லைக் மீ. ஓல்ட் இந்தியன் மாதிரி. உங்க புருஷன் சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நாம பார்த்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல, இந்நேரம் வந்திருக்கணும். புதுசா 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது யூனிட்டா? அப்போ வர முடியாது, சத்தியமா வர முடியாது. வாடி போலாம். சித்து சும்மா இருங்கோ. என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் போகணும். நீங்க போய் உட்காருங்க. சரி. பொண்டாட்டினா ரொம்ப பயமா? கொஞ்சம். அக்கா, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குக்கா. ஆமாக்கா, எனக்கும் அதேதான். உன் புருஷன் வேற, என் புருஷன் வேறன்னு என்னால நம்பவே முடியலக்கா. ஆமா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நல்ல நேரத்துல. ஏன் மாப்பிளைக்கு கூட ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமாக்கா? என்னக்கா? இங்க வாங்க. அது
வெஜிடேரியன்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? புடலங்கா. என் மாப்பிளைக்கு முருங்கக்கா. ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? ஊரை சுத்திட்டு இருக்கேன். நல்ல வேலை. ஏன்னா ஓ போலாமே. வரேங்க. சரி வரேங்க. சும்மா இருங்கோ. பெட்ரூம் எங்க இருக்குக்கா? மேலக்கா? பெட்ரூம் எதுக்கு? சத்து பேசாம வாங்கண்ணா. ஐயோ பெட்ரூம் இது கட்டு நிறுத்தல. ஐயோ பெரிய இடத்துல முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு வந்து பட்ட பகல்ல பெட்ரூம் எங்க கிட்ட என்ன கூட்டிட்டு வந்து சி ஆச்சு இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வெறி இருக்க கூடாது. ஆஷடு, நான் உங்களை எதுக்கு கூட்டின்னு வந்தேன் அவளுக்கு நன்னா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயோ இது ஒரு மாதிரியான வீடா இருக்கும் போல இருக்க. சும்மா இருங்கண்ணா. முதல்ல பேண்ட் கட்டுங்க. எது? பேண்ட் கட்டுங்கன்னு. பேண்ட் கட்டுறதா? இது விளையாடு நீ. நான் பேண்ட் தான் கட்ட மாட்டேன். இப்ப நீங்களா கட்டறல இல்ல நான் கட்டறேன்? இத வீட்ல வச்சுக்கலாம். என்னடா? வேண்டாம் சொல்லணும். ஐயோ இடுங்க. ஐயோ இந்த சொல்லுது கேளுங்க. வேண்டாம். ஐயோ இங்க வேண்டாம். ஐயோ மச்சம் இல்ல. அப்படா மச்சம் இல்ல. பாத்துட்டேன் ரூபா, பாத்துட்டேன். நல்லா பாத்துட்டேன். மச்சம் இல்ல. இந்த ஆள் நம்ம மாப்பிள்ளை இல்ல. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேண்ட் கோட்டு விருந்துக்கு கூப்பிட்டு வந்து பேண்ட் ஒரு ஜட்டி ஒரு சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க. உலகத்துல இது வரைக்கும் எங்கேயாவது எப்போது விருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க பேண்ட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால சந்தேகப்பட்டு பாத்துட்டேன். நீ வா இப்போ போலாம். விருந்து வேணா ஒண்ணு வேணாவா? நான் அவரை பார்த்துட்டு தான் வருவேன். நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. பட்டதுக்கு ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ எப்படியாவது போ. ஏன்னா சொன்ன கேளுங்கண்ணா. ரூப்கலாதேவி அவர்களே, இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? சாரி நிஜமாரு. உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாதே. ஏன்னா நில்லுங்கண்ணா. என்னக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு? அவர் எப்பவுமே அப்படிதான். ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. வாங்க 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 சீக்கிரம். எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம். என்ன மச்சி கூட பார்த்தாங்களா? ஆமாடா. வேண்டாம் சொன்னாங்களா? ஆமாடா. சட்டியுமா? ரச்சி ரூபா பத்தி எனக்கு தெரியும். அதான் சட்டை போட போனேன். சக்சஸ் ஆயிடுச்சு. சீக்கிரம். போடு. இந்த பக்கம். ஆமாமா. ஆமா. அக்கா என் வீட்டுக்கார் வந்துட்டா இருக்கா? பரவாயில்ல. நான் அடிக்கடி சொல்வேன் முத்து சாரோட வைஃப் தேவின்னு. அது இவங்க தான். என் ஹஸ்பண்ட் வீரா. ஹலோ. வணக்கம். உங்களை பார்த்த உடனே திகிச்சு போயிட்டேன். அச்சு எங்க ஆட்டுக்காரர் மாதிரியே இருக்கேன். ஆட்டுக்காரர்? வீட்டுக்காரர். ஓ வீட்டுக்காரர். Rupa has been telling about him. I badly want to meet him. I hope I'm not very inquisitive. Anyway, where is he? உங்க ஆட்டுக்காரர் எங்க? ஐயோ ஆட்டுக்காரர். உங்க ஆட்டுக்காரர். அவரு மாப்பிள்ள ரூபா, இது நம்ம மாப்பிள்ள. அவரு ஏற்கனவே கோச்சிட்டு போயிட்டாரு. என்னாச்சு? ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி வா சொல்றேன். உனக்கு வலது தொடையில மச்சம் இருக்கிறதா ரூபா சொன்னா. வலது தொடையில மச்சம் இருந்தாலே பொம்பளைங்க ராசி அதிகம். ஓ காட். என் வலது தொடையில மச்சம் இருக்கிறதுக்கும் ஒரு கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குதே. அவரும் உன்ன மாதிரி இருக்கிறதுனால தேவி அவரை ரூமுக்குள்ள கூட்டு போய் மச்சம் இருக்குதான்னு பேண்ட கட்டி பார்த்தா.
நானும் கதவு சாவி தோர்த்து வழியா பார்த்தேன், மச்சம் இல்ல. எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம். இருந்தாலும் எதுக்கு மச்சம் இருக்கான்னு பாக்கணுமா? அவுத்து காட்டுட்டா? வேண்டாம் மாப்ள, வேண்டாம். ஏற்கனவே கதை கந்தலாயிடுச்சு. பின்ன என்ன சந்தேகம்? இருந்தாலும் 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம். அது அந்த படிச்ச பிரம்மகிட்ட கேட்கணும். என்ன மாமா இது? ரெடிகுலஸ், அப்சல்யூட்லி ரெடிகுலஸ். சந்தேகமா இருந்தா பேச்சு தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு இருந்தாலே கூப்பிட்டு அவர் பெட்ரூம் கூட்டிட்டு போய் பேண்ட் அவர் அதை சொல்லிட்டு சி நானே நடத்த இருந்தா நானும் அப்படியே கொஞ்சம் போயிருப்பேன். வெரி பேட், வெரி பேட். நீங்க ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டாம். நாமளே அறிமுகப்படுத்திக்கிறோம். ஓகே, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னக்கா உங்க ஆத்துக்காரர் கோச்சின்னு போறாரு? அவர் எப்பவுமே அப்படித்தான். ராத்திரி ஆனா பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. பாக்க போலாம். 2 பேரையும் ஒன்னா பார்க்க முடியலையே. கன்ஃபியூஷன். இது வீரா, இது முத்து. எப்படி? வெரி குட். இதுல ஒரு காப்பி ரூபா கிட்ட கொடுக்குறேன், ஒரு காப்பி தேவி கிட்ட கொடுக்குறேன். எல்லா சந்தேகமும் தீர்ந்து போயிடும். போ. லட்சுமிபதி, லட்சுமிபதி, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். சரி, சரியா? எனக்கா 2 சொட்டு கண்ணீர் விடு. என்னது? எனக்கா 2 சொட்டு கண்ணீர் விடு. என்ன தற்கொலையா முதலாளி? தேவி, ஹுசைன், முதலாளி. என் பொண்டாட்டி பேபி என்னோட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிட்டு போயிட்டாயா? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்ன உடே முதலாளி. இருக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிறது. 35 வருஷம் சதை நகமா இருந்தோம். அவ போயிட்டாளே. ஐயோ பேபி. சக்தி, நீ சாகிறதுனா சாகையா, என்னையா இருக்கிற? ஐயோ உனக்கு தெரியாதியா? 35 வருஷம். சுமாரியா? 35 வருஷமா என்னத்தையா கிழிச்சிருக்க? சிகரெட் புடிச்சிருக்கியா நீ? இல்ல. தண்ணி அடிச்சிருக்கியா? இல்ல. ஒரு பொண்ணு. நான் ஏகபத்திரி வரதே. என் பொண்டாட்டியை தவிர வேற யாரும் கிடையாது. 35 வருஷமா ஒரே பொண்டாட்டியா? அசிங்கயா? என்ன? கொஞ்சம் காதை கொடு. இதாயா காது? பொண்டாட்டி ஊர்ல இல்லாத இருக்கிறது குறிஞ்சி பூ பூத்தா மாதிரியா? அத போய் நாசம் பண்றியா? என்னயா பண்ண சொல்ற? என்ஜாய் செட்டி. என்ஜாயா? பேபி இல்லையே. எனக்கு கூட தான் தங்கமணி இல்ல. நான் என்ஜாய் பண்ணல. பொண்டாட்டி இல்லாம என்ஜாய் பண்ணலாமா? நோ தங்கமணி என்ஜாய். நோ பேபி என்ஜாய். நோ தங்கமணி என்ஜாய். நோ பேபி என்ஜாய். டேய், வாசுடா. மச்சான் ஊருக்கு போல. நம்ம பட்டாபிக்கு என்னாச்சு? நீயே போய் பாடுறா. டாக்டர் கால் சரியாகிற வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் இங்கேயே தங்கி கால் சரியான கிளம்பிடலான்னு வந்துட்டோம். எவ்வளவு நாள் ஆகும்? அது பிரிக்கிறத பொறுத்துடா. கால் கட்ட பிரிக்கிறத பொறுத்துடா. காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்கடா போயிருந்த? அது ஆபீஸ் போயிருந்தேன். அப்ப நெல்சனை பாத்துக்கணும்னு சொன்னேன். அதான் போய் லீவ் சொல்லிட்டு மேடம். ஹலோ மேடம், அவன் தானே மேடம். வராத கால் அட்டன் பண்ணி பேசுறான் பாத்தியா? என்னதான் பண்றான்னு பாப்போம். சரி, நீ ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துறாத. என்ன ஆபீஸ்னு வருது? ஹலோ, குட் மார்னிங். அதுக்குள்ள குட் மார்னிங்கா? நைட் தூக்கமே வரல தெரியுமா? ஏன் நைட் சார் கிடைக்கலையா? உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு.
பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? முத்தம் கொடுப்பேன். அப்புறம் காதை கடிப்பேன். அப்புறம் கட்டி பிடிச்சி சும்மா மேடம் சொல்லுங்க மேடம். ஓகே வந்துடுறேன் மேடம், கண்டிப்பா. என்ன மேடம் பண்றது, நம்ம கடமையை நம்ம செஞ்சுதானே ஆகணும். அக்கா வந்துடுறேன் மேடம், காலை கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே 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 ஓகே. என்னடா வாசு, இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆஃபீஸ்டா, ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். பாரு, ஆஃபீஸ். படுறா, தூக்கம் வருது, நாளைக்கு காலை நிறைய வேலை இருக்குல்ல. நல்லா இருக்குடா. அண்ணா, என்ன இது? லவ் லெட்டர். நான் லீவ் லெட்டர் நினைச்சேன். அதான் புரியும்படி பிரைட்டா எழுதிருக்கேன்ல. அடி செருப்பால, போன வருஷம் பிராக்டிகல்ல ஃபெயில், இந்த வருஷம் தியரில ஃபெயில். உன் தேஞ்சி போன மூஞ்சிக்கு லவ் வர கேடா? என் மூஞ்சிய கேவலமா பேசாதீங்க சார். என் ஏரியால என்னதான் ஷாருக் கான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் பேரு கிடக்காதரா. டேய், உங்க அக்கா தங்கச்சிக்கு எவனாவது இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தா சும்மா இருப்பியா? சார், என்னோட அக்கா தங்கச்சி எவனும் விட்டு வைக்கல சார். இவ்வளவு எதுக்கு சார் நான் விட்டு வைக்கணும்? Shut up. ஐயோ, you are suspended. Get out. அப்படியா? இப்போ பார். பயங்கரமான குரங்கா இருக்கா? ஹலோ, ஒரு வாலிப வயசு கிராஸ் ஆகுது, பேசாம போறீங்க? ஏய், என்ன ரேக் பண்றியா? என்ன இது போய் ராகிங் சொல்றீங்க? ஐயோ ஐயோ, சும்மா பேசலாம் சொன்னேன். என்ன பேசணும்? மேக்ஸ் பேசலாம், ஹிஸ்டரி பேசலாம், சயின்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பேசலாம், செக்ஸ் பேசலாம். செக்ஸ் 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 மீன்ஸ் நாம்பள நீ பொம்பள ஜெனரலா எது வேணாலும் பேசலாமே இல்ல? ஏன் உங்களே எடுத்துக்கங்களேன். அடடடடா, நேரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி நெத்தி, அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச நியூக்ளியர் பாம் மாதிரி கண்ணு, கிஃப்ட் பாக்ஸுக்கு முடிச்சு போட்ட மாதிரி மூக்கு, அசல் குல்ஃபி ஐஸ் மாதிரி தைஸ். கவுத்துட்டான்டா, கவுத்துட்டான். ஏய், விளையாடுறியா? உன்னை வச்சுக்கிறேன் இரு. ஐயோ, வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாலே. நான் ரெடி, நீங்க ரெடியா? பவுண்டரி தான். அவன் பேட் ஸ்ட்ராங்கடா, சிக்ஸர் தான். அந்த இடத்துல இடிக்கிறியடா. எப்படி? அடாடாடா, உன்னை பார்த்தாலே பொண்ணுங்கள ஐஸ்கிரீம் மாதிரி கரையிறாங்களே. எங்கடா வச்சிருக்கிறது வித்தையெல்லாம்? இது என்னடா வித்தை? இப்போ பார். என்னையா இது? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், நீங்களே சொல்லுங்க சார். இதுக்கு பேரு லவ் லெட்டர். ஆனா நீ அவளை லவ் பண்ணலன்னு சொல்ற. அப்புறம் ஏயா இதை எழுதுற? பயம் சார், லவ் பண்ணிட்டவன் பயம் சார். பாருங்க சார், பாருங்க சார், என்ன அழகு. எங்க மயங்கி விழுந்துருவோன்னு பயமா இருக்கு சார். நோ, நான் பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஏய், என்ன அழகா இருந்தா லவ் பண்ணிடுவியா? பின்ன இவ்வளவு அழகா இருந்தா எவனாவது லவ் பண்ண சும்மா இருப்பானா? ஆனா நான் சும்மா இருப்பேன். உன்னை யார் இவ்வளவு அழகா இருக்கு சொன்னது? Shut up. Behave yourself. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன லவ் பண்ணலன்னு சொன்னா நான் உன்னை லவ் பண்ணிடுவேனா? Stop it. என்ன சார் இது அநியாயம்? சத்தியமா சொல்றேன், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல. இத பார், நீ என்ன எவ்வளவு திட்டினாலும் நான் உன்னை லவ் பண்ணல சார். இவ்வளவு அழகான பொண்ணு நீ எப்படி சார் இந்த காலேஜ் சேர்க்கலாம்? எல்லா பசங்களையும் மென்டல் ஆக்குறதுக்கா? உட்டா என் மேலேயே ஏறுவேன், கீழே இருக்கு. அது எப்படி சார் உங்க மேல? யூ நாட்டி. ஐயோ ஐயோ, ஓய், நான் உன்னை லவ் பண்ணல சார். நான் அவளை லவ் பண்ணல.
என்ன லுக்கடா சாமி. சும்மா நிக்கிறீங்களே சார், அவன் மேல ஆக்ஷன் எடுங்க சார். என்னன்னு ஆக்ஷன் எடுக்கிறது? நீ அழகா இருக்கேன்னு சொல்றானா, அழகா இல்லேன்னு சொல்றானா, உன்னை லவ் பண்றேன்னு சொல்றானா, பண்ணலேன்னு சொல்றானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது புரிஞ்சிருந்தா நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. நான் உன்னை கூப்பிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன். நீ ஹாப்பியா பாரு. ஓகே நந்து, நீ இந்த டென்ஷன்ல எனக்கு குட் மார்னிங் சொல்றதே மறந்துட்டேன். ஆனா நான் மறக்கல. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். அக்செப்டட். வாங்கோ வாங்கோ, ராம்போ சைஸ்ல இருக்கேளே, ஜம்போ மீல்ஸே சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். போகோ போகோ. எஃபெக்ட் காலையில தான் தெரியும், புடுங்க போறது. ராஜா வந்துட்டு முதலாளி. கஸ்டமரையும் கொஞ்சம் கவனிடா. என்ன துரை, எப்படி இருக்க? துரையா? யாரு? இத பாடுறா, நீதான் துரை. இல்லங்க, என் பேர் ராஜா. நீ யாரு, உன் வரலாறு என்னன்னு எங்களுக்கு தெரியும். இல்லைங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என் பேர் ராஜா. வேணும்னா என்னுடைய முதலாளி கேட்டு பாருங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீ எங்களை பார்த்ததே இல்லையா? இல்லைங்க, பார்த்தது இல்ல. மறந்துட்டியா இல்ல மறந்தவன் நடிக்கிற துரை? பாருங்க, மறுபடியும் சொல்றேன், என் பேர் ராஜா. இப்போவாவது ஞாபகம் இருக்கா? இல்லைங்க, நீங்க யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஓ, வாங்கோ, நான் இன்ஸ்பெக்டர்னா வாங்கோ. என்ன திடீர்னு நம்ம மெஸ் பக்கம்? சும்மா காபி சாப்பிடலான்னு வந்தாயிர. நீங்க சும்மா தான் வருவேன், என்னைக்கு கொடுத்துருக்கேன். என்ன ஐயரே, குழந்தையெல்லாம் உங்க மெஸ்ல வேலைக்கு வச்சிருக்கீங்க, சட்டப்படி குற்றமாச்சே. ஐயோ, அவனுக்கு கல்யாணமாகி 4 குழந்தைகள் இருக்கு. பிரச்சனை பண்ணாதே, பஜ்ஜி சாப்பிட்டுட்டே உள்ள போகும். அவங்கிட்ட கொடுத்து அனுப்பு. அதுக்கும் ஆள் வச்சிருக்கா? போங்க போங்க. என்னடா இது? டாட்டூ மிஷின். வாசு நெஞ்சில காயத்ரின்னு பச்சை குத்திட்டா புரிஞ்சு போச்சு. நம்ம வெங்கிட்ட மாட்டி விட போறோம். தீப்பி காட்ட மாட்டி விட போறோம். வாசு எந்த ரூம்ல தூங்குறான்? உள்ள போய் பாருங்கடா. ஓகே பாஸ். இந்த ரூம்ல. கலக்கற மச்சான். சும்மா இருடா. என்ன ஸ்ப்ரே வேலை செய்யல? டூப்ளிகேட்டா? தெரியலையே. பாஸ் நடிக்க போய் நினைச்சேன்டா. பக்கி போய் குளோரோஃபார்ம் எடுத்துடா. இந்தா பிளக்க சொல். ஓகே, போர்வேடு போர்வேடு. டேய் நான் குத்துறேன்டா. சரி, இந்தா குத்து. தமிழ்ல இங்கிலீஷ்லயா? தமிழ்ல. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்ல. மேலையா கீழே? கீழே. நெஞ்சிலடா. ஐயோ, ஒரு எழுத்து போட்டனே. ஐயோ, சரி பரவாயில்ல, முதல்ல போடு. ஓகே, ஏடா லெஃப்ட் ஹேண்ட்ல குத்துறேன். கையெழுத்து கண்டுபிடிச்சிட்டானா? ஓகே ஓகே. தானே கேக்குறாங்க. ஐயோ, சேர் பண்றாங்க. ஓ, சேர் பண்றாங்க. சாரி गाइस. இட்ஸ் ஓகே. थैंक यू. போடா போடா. ஓய். சாரி போடு. என்ன ஆர்டர் பண்ண? வாசனை தூக்குது. இடியட். மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டான். சரி விடு, அவன வேணும்ட்டே பண்ணா. அவனெல்லாம் சும்மா விட கூடாது வாசு. வேலை இப்படி தூக்கு. எதுக்கு பாவம்? யோ வாசு, உன் ஷர்ட் பாரு ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு, வாஷ் பண்ணிக்கலாம். அதுல என்ன இருக்கு?
நீ ஷர்ட் கழட்டு அவனே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவோம். வேணாம் ப்ளீஸ் வெக்கமா இருக்கு சொல்லுங்க தீபிகா ஓவரா சீன் போடு. ப்ளீஸ் தீபிகா ஜென்ஸ் டாய்லெட் யாரா வந்துற போறாங்க. கழட்டா டி அப்படியே அண்ணா ஸ்குவாட் செஞ்சுரு. பாடி காட்ட மாட்டேன் திரும்ப. வேணாம் ஐயோ ஆ ஆ I'll never ever see your face. Enough. இருந்த ஒரே நேபாள் கிளி அதுவும் பறந்து போகுது. எவன்டா இங்க வந்து பச்சைய கூத்துனா? ஏய் தொப்லாம். மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க. இல்ல இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியான நாட்டு கட்டடா நீ. நீ யார் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நான் போய் ஷர்ட் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் வாசு. நான் மாட்டினியா? மச்சான் அது வந்து மச்சான் சாரிடா நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல. உங்களை கேட்காம லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. இப்போ கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க விட்டுறேன். பிடிக்கல விட்டுரு. கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிருக்கேன்டா கொஞ்சம் கருணை காட்டுங்கடா. முடியாது மச்சான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா ப்ளீஸ்டா. அப்ப எங்கள்கிட்ட பண்ண சத்தியம் எங்களோட அந்த பொண்ணு முக்கியமா போயிட்டல. அப்படிலாம் இல்லடா. அப்ப நம்ம சத்தியத்தை மீறி ஏன்டா லவ் பண்ண? ஏன்டா இன்னும் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பும் கல்யாணத்துக்கு என்னடா சம்பந்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால எங்களோட ஊர் சுத்த முடியுமாடா? இல்ல நைட் சரக்கு தான் அடிக்க முடியுமா? செகண்ட் ஷோ சினிமா போக முடியுமா? ஒரே பொறுப்புல ஒண்ணா தூங்க முடியுமா? நைட் 12 மணிக்கு டிபிஎஸ்ல பரோட்டா சாப்பிட முடியுமா? இல்ல காலையில 4 மணிக்கு ஐயப்பன்ல சூடா பொங்கல் சாப்பிட முடியுமா? உங்களூர் மேட்டராடா. வேணா அந்த பொண்ணு கிட்ட பேசி பண்ணித்தர சொல்றேன்டா. பேசி பண்ணிக்க எதுனா கார்டு இல்லைங்க. கல்யாணம் ஒன்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே சேர முடியாது. டி மச்சான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம்டா. எல்லாருக்கும் ஒரு பொண்ணு தேவைடா. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. தனித்தனியாடா. அப்ப சரி வராது சரி வராது. உங்களால திருத்தவே முடியாதுடா. இந்த பிஸ்கட்டை போட்டு இந்த நாய்க்கு ஐஸ் வச்சா திவ்யாவோட கனெக்ஷன் கிடைச்ச மாதிரி இதை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவோம். சாப்பிடுற நானா? எப்படி நான் வாடா கம் இருங்க வரேன். இது அவளை விட பிடிவாதமா இருக்குது. இது வராது. நீங்க கூப்பிட்டு நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாம வந்துட்டேன். இல்லங்க நீங்க என்ன இப்படி அப்படின்னு கூப்பிடுற டைம் எல்லாம் தாண்டி போச்சு. ஐயோ நான் கூப்பிட்டது உங்க யூ see என்னோட காலேஜ் டேஸ்ல எல்லாரும் என்ன ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் நான் ஒரு ரஜினிகாந்தோ ஒரு கமல்ஹாசனோ தான் எனக்கு ஹஸ்பண்டா வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் என்னோட பேட் டைம் அந்த தண்டபாணிக்கு தான் என்னோட கழுத்தை நீட்ட வேண்டியதா போச்சு. இப்ப நீங்க என்ன வான்னு கூப்பிட்டா கூட வர்ற சுதந்திரம் எனக்கு இல்ல. நான் ஒரு சிறைப்பறவை. இப்ப என்னோட ஆல் காப்பி ரைட்ஸ் கண்ட்ரோல்டு பை மை ஹஸ்பண்ட் only. அது இல்லங்க. Oh no.
நான் கூப்பிட்டேன் அந்த நீங்க கூப்பிடலாம் பட் யூ ஆர் டூ லேட் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கலாம். இப்ப என்னோட வாழ்க்கை என் புருஷனோட ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கு. அதோட சாவி அந்த ஆளோட சட்டை பாக்கெட்லயே இருக்கு. இப்ப என் லைஃப் அந்த ட்ரங்க் பெட்டிக்கு தான். நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ நான் சொல்றத வேண்டாங்க. எக்ஸலென்ட், மார்வலஸ், பியூட்டிஃபுல். அடடடடடட என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. ஏண்டி அவன் என்னமோ கையை இப்படி இப்படிங்கறான், நீ என்னமோ இடுப்பை இப்படி இப்படி ஆட்டிட்டு வந்து நிக்கிற. உன் லைசென்ஸ் என் ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கா? ஏண்டி நான் ட்ரங்க் பெட்டினா இவன் விஐபி சூட் கேஸ். கொஞ்ச நேரத்துக்கு லோக்கல் அவாய்ட் பண்றான். இடியட். யாரா அவன் இடியாப்ப வைக்கிறவன்? மிஸ்டர் தண்டம், அந்த பொண்ணு மேல அனாவசியமா சண்டையப்பட்ட சுட்டு பொசுக்கிடுவேன். டச்சா என்ன மிலிட்டரில இருந்து இப்படி பேசுற? பட்ட பகல்ல என் ஒய்ஃபை இப்படி இப்படின்னு கை நீட்டி கூப்பிடுறான். அவனை சுடாம என்ன பேசுற? ഇവിടെ എന്താണ് ബഹളം? செவப்பு பவளம். മിണ്ടാതിരിക്കൂ. ആ ചെറുക്കൻ ഒരു കറുപ്പ് കരസനാണ്. റോഡിൽ പോകുമ്പോൾ കുനിച്ചു തല നിമിരാണ്ട് പോകും. ആ തമ്പിയെ ചീത്ത പറയണ്ട. മൂട് വായേ. இந்த காலனில ஏகப்பட்ட லாங்குவேஜ் எனக்கு ஒண்ணும் புரியலடா. இங்க பாருங்க, இவங்க மேல சந்தேகப்பட்டீங்க, நான் தீ குளிச்சிருவேன். முதல்ல நீ போய் குளிடா, அப்புறம் தீ குளிக்கிறத பத்தி யோசிப்போம். இத பாருங்க, அவங்க சிஸ்டர் மாதிரி. அப்படினா இவன் மேல சத்தியம் பண்ணு. அதான் சாக்குன அவன் மேல போய் ஒட்டாதடி. இப்ப சத்தியம் பண்ணு. சத்தியமாங்க. அப்படினா இந்த உலகத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உன் சிஸ்டர் மாதிரின்னு சத்தியம் பண்ணு. ஐயோ, நான் கட்டிக்க போற பொண்ணை தவிர மத்த எல்லாரும் என் சிஸ்டர்ஸ் தாங்க. நீ கட்டிக்க போற பொண்ணுங்க லிஸ்ட்ல என் பொண்டாட்டி இல்லன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமாங்க. Thank you. வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கறேன். டேய் மச்சான், என் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டு போனா? என்னம்மா கண்ணு முன் தெரியாம இடிக்கிற? என்னது அவுக்கு சொல்றியா? அத்த முதல்ல சொல்லு. என்ன விஷயம்? ரவுடி என்ன கடத்திட்டு வந்துட்டா. நான் தப்பிச்சு ஓடுறேன். இப்படி ஓடி எப்படி ஓடுவ? என் கார் எடுத்துட்டு ஓடுவேன். ஐயா கட்டிட்டு வந்தன கூமுட்டியா? கார் சாவி அவங்க கையில இருக்கும். என் கூட வா, நான் யார் தெரியுமா? ரவுடிக்கு ரவுடி. வா என் கூட. என்ன பயப்படுற? என் பேர் என்ன தெரியுமா? படி. ஒண்ணுமே எழுதலையே. வரைஞ்சுக்குது, அது என்ன சொல்லு? சிங்கம் புலியா? அதான் என் பேரு. வா என் கூட. வா, நீ பயப்படாத. சிங்க மாதிரி கடிக்கவா இல்ல புலி மாதிரி பாயவா? எங்க அவன்? இங்க தானே இருந்தா. எங்க தொலைஞ்சோம்? என்ன கேக்குறியா நீ? இருந்தானா? டேய் தில்லுந்த வாடா, அப்படி வாடாங்கறல்ல. இப்ப பாரு. டேய் பொறுக்கி ராஸ்கல், என்னடா கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டியா? நான் கேக்குறேன், எப்ப வாசு வந்த? இப்பதான். பட்ல யாரு தெரியாது. எத்தனை நாள் டேரா? 2 நாளா? ஓடக்கூடாதுமா. வெல்கம் டு சிங்கப்புலி கோட்டை. நீதான் மந்திரி மாதிரி, நான் தான் வீரப்பா. உச்சில இருந்து புடிச்சு தள்ளிடுறவா. பாருமா, சிட்டி இங்க இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. டவுன்ல தெரிஞ்ச ரோடு அது பாக்குறதா பக்கமா இருக்கும். ஆனா அதுவே 1 கிலோமீட்டர் பாத்துக்க. டாப்ல தெரிஞ்ச 4 தூணு, அதான் நீ தங்க போற வீடு. என்ன புரியலன்னு பாக்குறியா? டாப்லெஸ். பாருமா, நீ இன்னாத்து கழுவுற, எது கழுவுறன்னு சொல்லிட்டு கழுவு. பயத்து கழுவுற, பசி கழுவுறியா? பசி கழுவுறனா கவலைப்படாத. ரொட்டி இருக்குது, ஜாம் இருக்குது, குளிக்கணுமா, டெட்டால் சோப் இருக்குது, தூங்கணுமா, மாத்தின் கொசு வச்சு இருக்குது. போதுமா? பாருமா, இந்த சிட்டில தடா போட்டான் சட்டம்லாம் போட்டு நம்ம வாசு மாதிரி அக்யூஸ் தேடான்னு வச்சுக்க, அவங்க நேரா இங்க வந்துருவாங்க. இது அவங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஹில் ரிசார்ட். ஐ ஆம் தி கேர்டேக்கர். ஆனா சர்வீஸ் சார்ஜ் உண்டு. ஹலோ, யாரு? பாசா சொல்லு. வாசு, பாசா எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுற பாசா? தேட்டர்ல இருந்தா. தேட்டருக்கு வெளியில இருந்து பேசுறியா? இல்ல, உள்ள இருந்து. ஐயா உள்ள இன்னொரு போன. இந்தா இங்க இருக்கே. டச்சிக் போன விடா. அச்சே, அந்த ஆள் கிட்ட கூட.
கொடுக்குறேன். ஹலோ, சொல்லு வாசு. பொண்ணு போய் என்கிட்ட தான் இருக்கா. ஹலோ, கனெக்ஷன் எடுத்தாச்சு. வா. டேய் மச்சான், என் லவ்க்கு மட்டும் நீங்க ஒத்துக்கல, அப்புறம் நான் தூக்க மாட்டி செத்துருவேன்டா. நாங்க வேணா 1 2 3 சொல்லட்டுமா? குதிரியா? 1 2 3. டேய், உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையாடா? ஏய், சவுண்ட் ஏடா. என்ன பண்றான்? ஹவா 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 ஹவா. இது வேலைக்காக. பைத்தியமாடா நீ. என்ன பண்றது? கர்த்தர் உன்னை காப்பாத்திட்டாரா. மயக்கம் வந்தாடா. என்னடா பாசு இப்படி பண்ணிட்டான்? பேசாம இந்த லவ்ல என்னதான் இருக்குன்னு நம்மளும் லவ் பண்ணி பாத்துக்கலாமா? டே பட்டாவி, லவ்ல என்ன இருக்குன்னு அவனுக்கு புரிய விடா. பார்த்தல, லவ் பண்ணா இப்படிதான் கொமட்டிக்கிட்டு வரும். இப்ப என்ன பண்றது? வாசுவை மாத்த முடியாதா? இவனை மாத்த முடியலன்னா என்ன, அவளை மாத்தும். என்னடி ராணி, நம்ம பியூட்டி குயின் சுப்பு ரெடி ஆயிட்டாளா? இன்னும் குளிச்சிட்டு இருக்காடி. அவ குளிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் படமே முடிஞ்சிரும். வாங்கடி போலாம். வாடி. பால் பால், அம்மா பால் 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 பால். இது பாம்பா? பாம்பு நானா? நான் இருக்குங்க. பாம்பு அடிக்க. பாம்பா? ஏ பாம்பு 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 பாம்பு. சீக்கிரம் வாப்பா. நம்மள சத்தே நிக்குது. ஐயோ, உள்ள பாம்பு இருக்கு. சீக்கிரம் போ. நீங்க சீக்கிரம் போ. பாம்பு 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 பாம்பு. ஒன்னும் பயப்படாதீங்க, அது ஒண்ணும் இல்ல. பாம்பு நம்மள கடிச்சது வந்து நமக்கு பயம், நாம பாம்பு கடிச்சது வந்து பாம்புக்கு பயம், அவ்வளவுதான். நான் முதல்ல போடுறேன், சரியா போயிடும். அப்பா நாகராஜா, இந்த பொண்ணுக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிடாதப்பா. உனக்கு 100 கூட பால் அபிஷேகம் பண்றேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க போயிடுப்பா. போயிடுறா ராஜா. போயிடுச்சு. பாம்பு போயிடுச்சு.
கடவுளே 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 எங்க பாம்பு போயிடுச்சா? பாம்பு போயிடுச்சுங்க. இந்த குழு குழு ஜாமுன் மாதிரி இந்த பொண்ணு மாதிரி இருக்காங்க. அவங்க பேர் என்னங்க? சுப்பு. சுப்பு. அவங்க குளிச்சிட்டு இருந்தாங்க. நான் முழுசா பாத்துட்டேங்கோ. என்ன தம்பி பாம்பு போயிடுச்சா? பாம்பு போயிடுச்சு. ஏன் பாயற? குழு குழு ஜாமுன் மாதிரி இருக்க அந்த பொண்ணு பேர் என்னங்க? ஆமா சுப்பு. அவங்க குளிச்சிட்டு இருந்தாங்க. நான் முழுசா பாத்துட்டேங்கோ. யோ அண்ணே. கடவுளே 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 அண்ணாமல என்னப்பா கடவுளை இத்தனை தடவை கூப்பிடுற இன்னைக்கு? பஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்து போச்சுப்பா. அப்படி என்னப்பா நிகழ்ச்சி? நான் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு பால் ஊத்த போறேன்னா அங்க ஒரு பாம்பு வந்துருச்சு. இத பாம்பு பிடிக்க சொன்னாங்க. நானும் பாம்பு பிடிக்க போறேன். அந்த பாம்பு ஒரு பாத்ரூம்குள்ள போயிடுச்சுப்பா. நானும் அந்த பாத்ரூம்குள்ள போயிட்டேன். அங்க ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்தது. தம்மா துண்டு துணியும் கிடையாது. நான் முழுசா பாத்துட்டேன். பாத்துட்டியா? உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுப்பா. கடவுளே 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 நான் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போ. கடவுளே கடவுளே கடவுளே. நீ என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? ஏதோ எக்ஸிபிஷன் பார்த்த மாதிரி ஊரெல்லாம் டமா நடிச்சிட்டு இருக்க. ஏதோ பார்த்துட்டு கவனம் போக வேண்டியது தானே. பொண்ணு நானே சும்மா இருக்கேன். நீங்க சும்மா இருந்தா நாங்களும் சும்மா இருக்கணுமா? கடவுளே கடவுளே கடவுளே. ஏன் சத்தம் போடுற? நீ என்ன பாத்துட்டல? முழுசா பாத்துட்டீங்க. முழுசா பாத்துட்டல? தம்மா துண்டு துணியே கிடையாதுங்க. சத்தம் போடாதயா. அப்ப நீதான் என் புருஷன். என்னது? நீதான் என்ன கட்டிக்கணும். ஐயோ இங்கிலீஷ்ல ஐ லவ் யூ என்ன தெரியுமா? தெரியாதுங்க. எங்க பஞ்சு கிட்ட பஞ்சு இது போயிட்டானே. தெரியாதுங்க. அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல கிஸ்னா என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல அது மட்டும் தெரியுங்க. தெரியல. இது என்னங்க? கிஸ் கூட. ஐயோ அம்மா திட்டுவாங்க. என்ன குடிக்க தண்ணி வேணுமா? வண்டியில லிஃப்ட் வேணும். எங்க போகணும்? பாரிஸ் காரர் வரைக்கும் போகணும். அட பாவி, பாரிஸ் கார்னர் இங்க இருந்து 20 கிலோமீட்டர் ஆச்சையா. விட்டா அமெரிக்கா வரைக்கும் லிஃப்ட் கேப்ப போல இருக்கு. நீங்க ஸ்ட்ரைட்டா போங்க. நான் இடவழியில இறங்கிக்கிறேன். ஸ்ட்ரைட்டா போகல, ரைட் கட் பண்றேன். வேற வண்டி பாடுறா. மடக்கியா மடக்கியா. இதோ மடக்குறேன். ஏண்டா ரைட்ல தான போறேன்னு சொன்னேன். ஆமா. அப்புறம் என்ன ஸ்ட்ரைட்டா போற? அது ஏன் இஷ்டம்டா. அப்ப லிஃப்ட் கேக்குறவங்க இழிச்சவாயனா? அப்ப லிஃப்ட் குடுக்கறவங்க இழிச்சவாயனா? யார் இழிச்சவாயன்னு இப்ப தெரியும். இதுலயா? இது பிச்சைக்கார கூட வச்சிருக்கானடா. தலைவரே யாரா நீங்கெல்லாம்? லிஃப்ட் கேப்போர் சங்கத்தின் தலைவர்னா இவர் உப தலைவர், இவர் பொருளாளர். அட பெருசுகளா, லிஃப்ட் கேக்குறது கூட சங்க ஆரம்பிச்சிட்டீங்களாடா? நாம தான் அம்பிய மாட்டி விட்டுட்டோமோ. எங்க சங்கத்தால இன்சல்ட் பண்ணதுக்கு 1000, தேவையில்லாம போய் சொன்னதுக்கு 500, ஆட்டோ 2 வீலர் கன்வீனியன்ஸ் 500, ஆக மொத்தம் 2000 ரூபாய். இந்த ரசீது. என்னடா ஆன் த ஸ்பாட்ல குடுக்குறீங்களேடா? இதெல்லாம் பெரிய அநியாயம்டா. இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆளே இல்லையாடா? நானும் கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன இந்த ஆள மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, வெளியூர்காரன், அடிச்சா யாரும் கேட்காத அனாதை அப்படின்னு தைரியமா? இவங்கிட்ட ஒரு 5 பைசா கூட வாங்க முடியாது. எங்க இவனை அடிச்சிருவீங்களா நீங்க? உடனே அடிச்சுட்டாங்க. போட்டு தாக்குங்கடா. எல்லாரும் முன்னாடி மானமே போச்சு. யாரு? பியூட்டிஷியன் சார். குட் மார்னிங் சார். சீக்கிரம் சீக்கிரம். நோ ப்ராப்ளம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். எடு. கம் ஆன், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். என்ன இது யூரின் ஸ்மெல் அடிக்குது? நோ சார், திஸ் இஸ் ஃபாரின். வேணா பாருங்க. ஃபாரினா? சரி பரவாயில்ல, போடு சீக்கிரம். என்ன இது? திஸ் இஸ் நேச்சுரல் தெரபி சார். போய் போய். இங்க இருக்கேன் சார். மேல இங்க வை.
உள்ள என்ன சத்தம்? உள்ள மாப்பிளையும் பியூட்டிஷியனும். பண்ணிட்டு இருக்கா இவன்? டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது? பாருங்க சார், சம்பந்தி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காருன்னு. சரியான கேடு கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்க. தீபிகா மேடம் உங்களை பார்க்கணுமா? அவங்க ரூமுக்கு உங்களை வர சொல்றாங்க. வரேன் போ. ஐயோ ஐயோ, ஓ நோ நோ நோ. இப்போ என்ன பண்றது? இந்த பர்சல என்ன பார்த்தா சிக்கறடா உங்களை. தீபிகா இப்போ என்ன பண்ண? தீபிகா, வாட் இஸ் திஸ்? ஓ பாத்துட்டியா? சாரியா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கட்டி பிடிக்கணும்னு சொன்னான், அதான். பட் உங்களுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல. ப்ளீஸ்யா, ஒரே ஒரு தடவை. சீக்கிரம் வா. அண்ணா, இந்த தேவநாதன் தெரு எங்க இருக்குன்னு தெரியுமா? அங்க ஒரு எஸ்டிடி பூத் இருக்குல்ல? ஆமாங்க, எஸ்டிடி பூத் இருக்கு. அப்ப நீங்க 3வது ரைட்ல போங்க. சரிங்க, தேங்க்ஸ். மெட்ராஸுக்கு புதுசு போல இருக்குல்ல? எடிட்டர் என்ன சொன்னாரோண்டா? டைட்டில் மாத்தி கொடுத்துட்டியா? ப்ரூஃப் கொடுத்துட்டியா? மேடம், நான் உதயகுமாரன் மிஸ்டர் பஷீரை பார்க்க வந்திருக்கேன். 1 செகண்ட். பஷீர் யாரு? உதயகுமாரா? இந்த வரேன். அண்ணே டேய், குழப்பாதரா. அதான் அவனுக்கு முதல்லயே சொன்னேன்ல, இது ஸ்னேகா சிரிப்பு, இதை ஃப்ரண்ட் கவர்ல போடு. அது கிரண் இடுப்பு, அதை பேக் கவர்ல போடு. த்ரிஷாவை சென்டர்ல போட்டு. சரிண்ணே. யாருமே என்ன கூப்பிட்டது? நான் இல்ல, அவரு. நீ தான் கூப்பிட்டேன்னு பயந்துட்டேன். என் பேர் உதயகுமாரன், சுசீந்திரம். தேவமணி சார் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஓ, சுசீந்திரமா? சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி எழுதியிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. வெயிட் பண்ண மட்டும் வேலை கிடைக்கவா போகுது? அது சரி, என் படிப்புக்கு ஏற்ற வேலையை எனக்கு இன்னும் கிடைக்கலையே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எஸ்எல்சி ஃபெயில். என்னால் முடிஞ்சது இந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் உனக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறேன். உனக்கு ஓகேயா? பரவாயில்லைங்க, அது போதும். சரி, அப்போ ஃபாலோ மீ. ஜாம்பவான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்ப்போம். யாரு? வாயா பஷீர், என்ன சமாச்சாரம்? சார், இவன் உதயகுமார், எங்கள் ஊர் பையன். எம்எஸ்சி பிசிக்ஸ். நம்ம பத்திரிக்கையில் ரிப்போர்ட்டராக சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். எம்எஸ்சி படிச்சிருக்காருன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் வேலை? ஏன் சார், அப்போ ரிப்போர்ட்டர் வேலைக்கு படிப்பே தேவையில்லையா? இல்லை, இதுக்கு மேலே ஏதாவது காலேஜ், டுட்டோரியல் காலேஜுக்கு வேலைக்கு போகலாமேன்னு சொன்னேன். பத்திரிக்கை மூலியமா என்னால் முடிஞ்ச சேவையை செய்யலாம்னு. ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஹலோ, ஈவினிங் டிஃபன் தானே? சேவை பண்ணிடு. சேவைன்னா நமக்கும் பிடிக்கும். அப்புறம் மூலவரை பார்த்துட்டு வேலையில் ஜாயின் பண்ணிடு. மூலவரா? எம்டி மிஸ்டர் பாட்டியா. சார், இவரை எந்த செக்ஷனில்? நீ எந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணுற? நான் சினிமா கூத்து பார்க்குறேன் சார். சினிமா கூத்தா? இவரை ரா கூத்தில் போட. சரி சார். உதயா சார், வணக்கம். இவர் தான் சீதாராமன், இந்த மேன்ஷன் ஓனரு. இது உதயா, என் ஃப்ரெண்டு. என் கூட தான் தங்க போகிறான். போன மாதம் வாடகை, இந்த மாதம் இவனுக்கு அட்வான்ஸ், எல்லாத்தையும் அடுத்த மாதம் தந்துடுறேன். கேட்க மறந்துட்டேனே, போன வாரம் வயிற்றில் ஆப்ரேஷன் போனீங்களே, என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நீ எங்க வேணா போய் தங்கிக்க, நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன். டேய், வந்துடுறா.
டாக்டர் ஏதோ ஆபரேஷன் மாத்தி பண்ணிட்டார் போல தெரியுதுடா. ஆபரேஷன் மாத்தினா எது வேணாலும் ஆகும். டேய் பழைய படி பார்த்து வா, இல்லைன்னா உதிர்ந்துரும். என்னடா ஒரு மாதிரி இருக்குதே, ஊர் நினைப்பா? சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாரு ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, பாடி முழுக்க பீடி தொங்க ஒரு பங்கு கடை எஃபெக்ட்ல உட்கார்ந்துருக்காரு. இவர் ஒரு மகா கேடி. ஆனா இந்த மேன்ஷனுக்கு இவர் தான் ஒரு தத்துவ தோப்பு. ஐயா, இது என் ஃப்ரெண்டு உதயா. சாமி என்ன வேலை பாக்குறீங்க? வேலை செய்தெல்லாம் உடலப்பா, நான் ஒரு ஆத்மாப்பா. ஆத்மா கீழே வெயிட்டிங்ல பத்மா. பத்மான்னு உடனே ஆத்மா எப்படி அலறிக்கிட்டு ஓடுது பாரு உதயா. வெஸ்ட் இண்டீஸ் டீமு மெட்ராஸ் வந்தப்போ பிறந்தவன். நதி மூலம் ரிஷி மூலம் கேட்காது. இது மாதிரி பல பயங்கரங்கள் இருக்கு இங்க. இதுதான் நம்முடைய ரூமு. வா, வலது காலை எடுத்து வச்சு வா. ஏய், இவ்வளவு நாளா இது சிங்கிள் ரூமு, இனிமே இது டபுள் ரூம். ஓகேயா? வா உட்காரு. நைட்டு படுக்கும்போது காலை போட்டேன்னு வச்சுக்க, கண்டுக்காத. இது ரிசப்ஷன் ஏரியா. இந்த சேர் யாரும் வந்தால் உட்காருவாங்க. கதவை திற, காற்று வரட்டும். டே, காலையில் 8லேருந்து 9 மணி வரைக்கும் தண்ணி வரும். அதில் உனக்கு ஒரு பக்கெட் உண்டு. அதில் நீ கையை கழுவியோ மூஞ்ச கழுவியோ வேற எதை வேணாலும் கழுவிக்கோ. திறமை இருந்தால் குளிச்சுக்க. காலையில் ஊதுவத்தியை கொளுத்து, நைட்டானா கொசுவத்தியை கொளுத்து. டேய் அவசரப்பட்டியே. சுவிட்ச் இருக்குது, ஃபேன் இருக்குது, பல்பு இருக்குன்றதுக்காக கரண்ட்டும் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டியே. இங்கே பாதி நேரம் கரண்ட் கட்டு. சில நேரம் தான் கைத்தான் ஃபேன், பல நேரம் கைதான் ஃபேன். இது என் செல்ல பொண்ணு கரிமா. கரிமா உம்மா. டாய்லெட். ஏன்டா அங்க போற? டேய் வேணாண்டா. டேய் வேணாண்டா. அங்க 3 பேர் இருக்காங்க. விழிப்புணர்வு படைன்னு பேரு. கொலகார பசங்கடா. அவங்க மூச்சு காத்து கூட நம்ம மேல படக்கூடாது. ஜாக்கிரதையா இரு. என்ன அம்பி கெட்டப்ப மாத்திட்டு வந்திருக்க? வெங்காயத்தை வர இந்த சொருகுற. மறுபடியும் நான் மெஸ் ஆரம்பிக்க போறேன். சுரண்டி வாழலாம்னு நினைச்சேன். ஆனா அதோ இருக்கிறாரே, இவர் என்ன கரண்டியா கதினாக்கிட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் முதலமைச்சரானா நானும் ஒரு அமைச்சராவேன். ஏதாவது ஒரு இலாக்கா கிடைக்கும், அதை வச்சு அலாக்கா ஒரு அமௌண்ட் தேத்தலாம்னு நினைச்சேன். ஆனா இவர் தான் எதுவுமே வேண்டாம், தியாகி ஆயிட்டாரே. உருப்படுவாரா? மக்கள் பணத்தை சுரண்டலான்னு பாக்குறீங்க? அறிவு இருக்கா உனக்கு? அப்ப உனக்கு சாக்கடையில் இருக்கிற பண்ணிக்கு என்னடா வித்தியாசம்? பண்ணி சார், இந்த மதிப்பும் மரியாதையும் தான் இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஹலோ. டேய், ஆள் அடிச்சு சாக்குல கட்டி வச்சிருக்கேன். தூக்கிட்டு குடோடு வந்து சேருங்க. சாப்பிட்டுக்கிறேன் தல. வந்துடுறேன். நாயங்களா சீக்கிரம் வந்து சேருங்கடா. தூங்குப்பா, தூங்கு. என்ன மச்சான்? அவன் வர மாட்டான்டா. அவன் குரூப்லயே அவனை கொண்டு போய் சேர்த்து. வாசு கடை போனா தெரியல. வாசு ஏய் வாசு அவள போய் என்ன இவனுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்காங்க? எங்கடா போனா அந்த டைம்ல? கொஞ்சம் கூட அதிகம் போய் தொலைஞ்சிருப்பான். என்னடா சாக்கு போய் அடிக்குது? இங்க தானே அடிக்குது. சாக்கு முடியா அவரு? வாசுவா வாசு 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 என்னடா சொல்லுங்க? டேய் வாசு, டேய் வாசு எந்திரடா. டேய் வாசு எந்திரடா. வாசு தெரியலடா, யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அடிச்சிட்டாங்க மைக் போட்டு. யாரா? என்னடா எல்லாம் டென்ஷனா இருக்கீங்க? எனி ஹெல்ப்? ஹெல்ப் சார், நாங்க சொல்ற வரைக்கும் இந்த சாக்கு பையில கொஞ்சம் பாருங்களேன். இவ்வளவுதானா? இதை விட கஷ்டமான வேலை இருந்தா கொடுங்கடா. முதல்ல இதை செய்யுங்க. ஓகே, ஐ அம் ரெடி. பாணி கப்படி. நமஸ்தே சலம்போதராஜ. நாழி ஆயிடுத்து, மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. தெரியல, முகத்தை மூடிக்கிட்டே உட்காந்துருக்கான். மயக்கம் தெளிஞ்சு வந்துட போறான். அந்த ஐயர் வர மந்திர தோதிக்கிட்டே இருக்கான்டா. இப்பயாச்சும் கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்டா. எல்லாரும் டைம் 1 hour ஃபாஸ்ட் வைங்கடா. கெட் அப் சேஞ்ச். ஏய்,
நீ திட்டினா காதுல இருந்து ரத்தம் வருமாமே. நாங்க திட்டினா காது வாயு மூக்கு எல்லாத்துலயும் ரத்தம் வரும். பாக்குறியா? பண்டி உன் டைம் என்ன ஸ்லோவா இல்லையே, ஏன் கேக்குறீங்க? முகூர்த்த நேரம் முடிய போகுது, இன்னும் தாலி கட்டலையா? இல்ல உங்க வாட்ச் தான் ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வாட்ச்ல டைம் என்ன? எந்த டைம் இப்போ 8:30 ஆகும். ஃபாதர், உங்க வாட்ச்ல டைம் என்ன? My time is 8:30. ஐயோ, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா? சொன்னல, கேட்டிங்களா? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் தாலி எடுத்துறியா? அச்சோ, காலம்பர ஸ்நானம் பண்ணும்போது ஆத்துல வாட்சோட இறங்கிட்டேன் போல இருக்கு. ஸ்டக் ஆயிட்டு. சோ இப்ப பண்ணிடுறேன். கெட்டி மேல கெட்டி மேல. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. போடா சொதப்பிடும் போல இருக்கு. டேய், வாட் இஸ் திஸ் டா? சாரிடா, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. டேய், அத இப்போ வந்து சொன்னா எப்படி? என்னால ஒத்துக்க முடியாது. டேய் பை, தாலி கட்டறோம். ஓகே டாடி. கட்டறா தாலி. டாடி. எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். டேய் பை, கட்டறா தாலிய. நீ இங்க? அப்ப அது வாசு கண்டுபிடிக்கிறா. சுடுறா. சார், அது டம்மி துப்பாக்கி, முகூர்த்த நேரமே முடிய போறது. யாராவது ஒருத்தர் தாலியை கட்டுங்க. இப்ப இந்த கல்யாணம் எப்படி நடந்து பாத்துறோம். இப்ப என்ன பண்ணீங்க? பிரச்சாரமே இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்காது போல இருக்கு. மச்சை, எங்கட இன்னொரு தாலி இருக்கு. கேட்ச். மாங்கல்யம் பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் வாழ்க்கை என்ற ஒன்று இல்லை, காதல் என்ற ஒன்று இல்லை என்றால் ஏங்க பலி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது படம் ஓடும்போது கேபின் விட்டு கீழே வராதானே? இன்ட்ரோல் ரீல் தானே, ரங்கா கவனிச்சுப்பா, அதான் இறங்கி வந்துட்டேன். வணக்கம் பில்லா சார். பில்லா சாரா? கபாலி கேபினுக்கு போ. சரி பில்லா போ. என்ன மேட்ரு? பாஸ் ஒண்ணுமா தேங்குறான், கொஞ்சம் எழுப்பேன். பாத்தியா, பேட் டைம் கிரியேட் பண்றிய. கரண்ட்ல கை வைக்க சொல்லி வைக்கிறேன், ஆனா வாசு மட்டும் எழுப்ப சொல்லாது. அதுக்காக நானே எழுப்ப முடியும். கெட்ட நேரம் இருக்கிறவங்க வாசு எழுப்ப முடியும். அனுமுண்டு பட்டாசியை கையில பிடிச்சு வெடிக்கிற வேணாம். என் நேரம். ஐயோ, ரீல் மாத்தணும். மாத்ததுல டேய். வாசு, என்ன சூது? நாத்தம் குடல பிரட்டுது. முட்டாள், இது என்ன வாசனை? இது ஒரு தெய்வீக வாசனை. இப்ப கேட்டுறேன் பாரு. யசதம். விஷவாயு. நீங்க எல்லாம் என்ன ஆட்டம் ஆடுறீங்க? சாக்சன். இந்த மைக்கேல் ஜாக்சன் ஆடினா ஆடாதவங்க எல்லாம் ஆடுவாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரசிகர் பண்றதுக்கு தெரியுமா? எங்க ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளையா? உங்களுக்கு ஆட்டம் கத்து கொடுக்கட்டுமா? இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாமா? ஓ, என்னடி நோ, செருப்பு பிஞ்சு போயிடும். ஒரு தமாசுக்குங்க. என்னடா தமாசு? டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. யோ மிலிட்டரி, இவனுல சொல்லி குத்தம் இல்லையா? இவனுக்கு சும்மா இருக்க மாட்டேங்கிறாளுங்களே. டேய், உனக்கு ஒத்த கால ஆட்டம் தெரியுமா? தெரியுமே. நீ பாத்துருக்க மாட்டடா. தெரியுங்க. இல்லடா, இப்ப நீ பாத்துறீங்க. வேண்டாங்க, அவரை விட்டுடுங்க. அவரை விட்டுருங்களா? அவர் என்ன வீட்டுக்காரரா? அவங்கள விட்டுருங்க. என்ன அவங்களா? என்ன ரெண்டு பேரும் புதுசு பொண்டாட்டி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பிக்னிக்ங்கிற பேர்லயாவது திவ்யா கிட்ட மனம் திறந்து பேசலான்னு பார்த்தா
எல்லாரும் கூட்டமா சேர்ந்து உயிரை வாங்குறாங்களே. திவ்யா கிட்ட எப்படி பேசுறது? ஏண்டா குத்துற? கேரம் போர்ட்ல பிளாக் காயினையும் ஒயிட் காயினையும் தனித்தனியா பிரிக்கிற மாதிரி இந்த குரூப் ரெண்டா பிரிச்சுட்டு ரெட் காயினியா அதான் ஊவால தனியா பிராக்கெட் பண்ணிடு. டேய் என்னடா இது? உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லையடா. கை கொடு. சூப்பர் ஐடியா. கடல்ல குளிக்காம வா. ராவல்லப்பா. சாவித்ரிகா அவகிட்டே சேச்சே வாங்க. எந்தா எந்த ஜீவா? அதோ அங்க இருக்கிற கோவில் பக்கத்துல ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் 3 சேர்ந்து இருக்கு. அது நீங்க 100 தடவை சுத்தி வந்தீங்கன்னா சுத்தி வந்தா ஓடி போன புருஷன் திரும்பி வந்துருவாரு, சந்தேகப்படுற புருஷன் திருந்திடுவாரு. அப்படியா? ஐயோ நாம போய் 1000 தடவை சுத்திட்டு வருவோமா? என் புருஷன் திருச்சி வரும் வரும் வா. போங்க போங்க. 2 wickets out. குட் மார்னிங் லாண்ட்ரி சார். குட் மார்னிங். நீங்க நேர்மையான லாண்ட்ரி மேன் தானே? இதெல்லாம் என்ன டவுட்? சாவித்ரி அக்கா புடவைய துவைக்கும் போது கிழிச்சிட்டீங்களாமே? கிழிச்சிட்டேனா? எஸ். ஐயா நான் தேய்க்கிற பெட்டி மேல சத்தியமா இல்லங்க. கிழிச்சிட்டீங்களே? அந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் அந்த பக்கம் போயிருக்காங்க. போய் பாருங்க. சாவித்ரி மேடம், சாவித்ரி மேடம். 3rd wicket down. அங்கிள் இங்க வாங்க. என்னடா மாப்ள? இங்க நீங்க ஷட்டில் காக் ஆடுறீங்க, அங்க ஒருத்தவங்க வாழ்க்கையோட விளையாடுறான். யாரு? அதான் அந்த ஜாக்சன். என்ன பண்றான்? உங்க பொண்டாட்டி புடவைல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவங்க பின்னாடியே போயிருக்கான். டேய் லாண்ட்ரி, இந்த வரண்டா, இந்த வரண்டா. வரேன்னு இங்கே நிக்கிறீங்க? ஓ இங்கே நிக்கிறா. இந்த வந்துட்டேன். 4th wicket out. டைரக்டர் யா பக்கத்துல ரஜினிகாந்த் படம் ஷூட்டிங் நடக்குது தெரியுமா? அங்க டைரக்டர் வராம எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. நீங்க அங்க போனா ஏன் சூப்பர் ஸ்டாருக்கு டைரக்டர் இல்லையா? நான் போறேன். யா ಜನಗಣಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಜಯ ಹೇ ಜಯ ಹೇ ಜಯ 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 ಹೇ ಜನಗಣಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಜನಗಣಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ. திவ்யா டிஃபன் ரெடி வாங்க. தம்பி சாப்பிடுறீங்களா? பரவாயில்லைங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி. ஹலோ ஹலோ. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க? நல்லா இருக்கு. இந்த அலை கரையை தொட்டு போகும்போது ஏதோ சொல்ல வந்துட்டு போற மாதிரி இல்ல? ஆமா. ஆனா சொல்லாமலே போயிருது. அதுக்கு சொல்ல தெரியலையோ இல்ல சொல்ல முடியலையோ. இந்த அலைகளோட தவிப்பை பார்க்கும்போது மனசுல இருக்கிறத வெளில சொல்லிடலாம்னு தோணுது. கல்யாணம் வேணா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படலாம், ஆனா காதலுங்கிறது சொன்னாதாங்க நிச்சயிக்கப்படும். அதனால சுத்தி வளைக்காம சொல்லிடுறேன். நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணி சந்திர மண்டல வாசலை நீங்களா எப்போ வந்தீங்க? மொதன்னு அந்த பொண்ணு ஸ்கூட்டர் கிட்ட உன்னை பார்க்கும் போதே நினைச்சேன், என்னைக்கு இருந்தாலும் நீ அந்த பொண்ணுக்கு டகால்ட்டி கூட போறேன்னு. டாய் நீ பட்டை போட்டுக்கிட்டு சுப்ரபாதம் பாடும் போதே நினைச்சேன் நீ ஒரு பயங்கரமான ஆளுன்னு. ஏண்டா நானா துணியை கிழிச்சது நீ? என்ன நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பியூட்டிஃபுல் சீன் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இது அடிக்கலாம்னு நினைச்சு ஒன்னு அடிச்சிட்டேன். இது பாருங்க, நான் இங்க வந்ததே திவ்யாவுக்காக தான். ஆனா அவளை மோசம் பண்றதுக்காக இல்ல. நீங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க பேர்களே வச்சிடுறேன். டேய் ஒரு குழந்தைக்கு 4 பேர் எப்படிடா வைப்ப? சரி எப்படியோ குழந்தை பேரை சொல்லி சென்டிமெண்ட் ஆக்கிட்ட. நாங்க எல்லாருமா சேர்ந்து திவ்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கைய நீட்டு. டேய் சேப்பங்கங்க வெட்றானா எவன் கூட செல்போன்ல சிரிச்சிட்டு இருக்கான் பார் பண்ணாட. பெரிய அர்னால்டு ஆம்ச காமிச்சிருந்தா அரை முடி தேங்காய் திருவாரு. சீக்கிரம் திருவி தோடா. ஐயோ இவன் பார்பர் ஆச்சே. இவன் எங்க இங்க வந்தா? இந்த கோலத்துல என்ன பார்த்தா நாரிடும். மிஸ்டர் நாகர்கோயில் நாகராஜ். கரெக்டா கண்டுபிடிச்சாயா? என்ன விஷயம் சொல்லு. நானும் சூப்பர் ஸ்டாரும் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு.
ஒரு காலத்துல ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம். டேய் டேய் சுரேஷ், டேய் முத்து, டேய் இங்க பாருடா, டேய் எல்லாம் எழுந்துடா டேய். 25 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் கூட படிச்ச ஃப்ரெண்ட் வந்திருக்காரா. வாங்கடா வந்து பாருங்கடா. ஐயோ சார், சூப்பர் ஸ்டார் ஃப்ரெண்டு, வாங்க உட்காருங்க சார், இதுல உட்காருங்க. நிக்கிறீங்களா, உட்காருங்க சார். யோ, கதை விடுறதுக்கு ஒரு அளவு இல்ல. சூப்பர் ஸ்டார் ஃப்ரெண்டு, பஸ் டிரைவர்னு சொன்னோட நம்பலாம். இந்த பார்பர் போய் ஃப்ரெண்டா? இவர் சூப்பர் ஸ்டாரை பார்க்கணுமா, பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ரினியூவல் பண்ணணுமா, அவரை கட்டி பிடிக்கணுமா, அவர் இனாமா ஏதாச்சும் கொடுத்தா அப்படியே வாரி கட்டிட்டு போகணுமா? இந்த மாதிரி ரீல் விட்டுக்கிட்டு பார்க்க வரவங்களுக்கெல்லாம் சார் கொடுக்கறதே செருப்படி தான். யோ போயா போன்றல. அவுட்டோர் வந்து கூட அவருக்கு நிம்மதியே இல்லை. வரானுங்க பார் புது கதையா சொல்லிட்டு விவஸ்தை கட்டவனுங்க. சூப்பர் ஸ்டாரோட படிச்சேன்னு சொல்லி டாக்டரோ ஜட்ஜோ ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ அவரை தேடிட்டு வரதில்லை. முடி வெட்டுறவன், 3 சீட் ஆடுறவன், சுண்ணாம்பு அடிக்கிறவன், சுண்ட கஞ்சி குடிக்கிறவன், இவனுங்க எல்லாம் தான் ஏன் தேடிட்டு வரீங்க? சில்லறைய சேகத்துக்கு வேற வழியா பாருங்க. சூப்பர் ஸ்டார் தேடி வராதீங்க. என்னடா கிரீடத்துக்கு பளபளன்னு பெயிண்டே அடிக்கல, நகை மாதிரி தெரிய வேணாமா? எனக்கு வேற ஈவினிங் ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு பால் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. என்னவோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் குடுக்குற மாதிரி குடுக்குற. சரி, நான் நடத்துற விநாயகர் சதுர்த்தியை பத்தி இந்த ஏரியாவுல என்னடா பேசிக்க? ரொம்ப கேவலமா பேசிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பெரிய விநாயகர் வச்சாரு, அந்த ஓரமா ஒரு சின்ன சுண்டலி வைக்க போச்சு கிடையாது அந்த ஆளுக்கு அப்படின்னு பேசுறாங்க. சுண்டலி என்னடா, நான் நினைச்ச பெருச்சாலியே வைப்பேன். அதுக்கு எதுக்கு பெருச்சாலி வைக்கிறது? பேசாம நீங்களே போய் உட்காந்துருங்களேன். நல்ல ஐடியா, வெரி குட் ஐடியா. என்னடா பாலை காணோம் பாஸ். எப்ப வேறையா? பிள்ளையார் பால் குடிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் பிள்ளையார் எப்பமே விடுறாரு? பிள்ளையாரப்பா, விநாயகனே வினை தீர்ப்பவனே. விநாயகா மச்சான், அந்த பாலை நிஜமாலுமே விநாயகர் குடிச்சிட்டு இருப்பாரா? ஏய், எதுக்குடா சிரிக்கிற? அந்த பாலை குடிச்சவனே நான் தான். நீ எதுக்கு சிரிக்கிற? அந்த பால்ல பேதி மருந்து கலந்தவனே நான் தான். பயங்கரமா கடிச்சிட்டாம்பா. ஒன்னும் தேவையில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா? கொஞ்சம் ஷால் எடுங்க. தரங்கியாது போ, வேணாம் போ. ஏய், அங்க மாப்பிள்ளை பாரு. என்னடி அப்படி பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ, மாப்பிளைக்கு ஏதோ பலான வியாதி இருக்கும் போல இருக்கே. எப்படி சொல்றேன்? அவன் கைய பாத்தியா? இச்சு கார்டு விளம்பரம் மாதிரி. அருவருப்பா இருக்கு. பாவம் கட்டிக்க போற பொண்ணு.